श्री विष्णुचित्त कुलनंदन कल्पवल्लीं श्रीरंगराज हरिचंदन योगदृश्यां साक्षात् क्षमां करुणया कमलामिवान्यां गोदाम् अनन्यशरणः शरणं प्रपद्ये। नीलातुङ्गस्तनगिरितटी सुप्तमुद्बोध्य कृष्णं पारार्थ्यं स्वं श्रुतिशतशिरःसिद्धमध्यापयन्ति स्वोच्छिष्टायां स्रजनिगलितं या फलात् कृत्य भुङ्क्ते गोदा तस्यै नम इदमिदं भूय एवास्तु भूयः। அன்னவயல் புதுவை ஆண்டாள் அரங்கற்கு வன்னு திருப்பாவை பல்பதியம் இன்னிசையால் பாடிக் கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சூடிக் கொடுத்தாளை சொல்லு. சூடிக் கொடுத்த சுடற்குடியே தொல்பாவை பாடியருளவல்ல பல்வளையாய் நாடினி வேங்கடவர்க்கென்னே விதியென்ன இம்மாற்றம் நான் கணவா வண்ணமே நல்கு. शतमख मणिनीला चारुकल्हारहस्ता स्तनभर नमितांगी सांद्र वात्सल्य सिंधुः अलकविनिहिताभिर्स्रग्विरा कृष्णनाथा विलसतु हृदि गोदा विष्णुचित्तात्मजानः. பெரியவாள்லாம் வேதமனைத்திற்கும் வித்தாகும் கோதை தமிழ்னு கொண்டாடப்பட்ட திருப்பாவையை வருஷம் முழுக்க அனுபவித்தாலும் பிரத்யேகமாக அதற்குன்னு ஏற்பட்ட ஒரு மாதம்னா மார்கழி மாதம். அப்பேற்பட்ட மார்கழி மாதத்தில் விசேஷங்கள் பல. கண்ணன் சொல்லியிருக்கார், மாதங்கள் எவ்வளவு இருந்தாலும் எனக்கு ரொம்ப பிடிச்ச மாதம், சிரேஷ்டமான மாதம் மார்கழின்னு சொல்லியிருக்கார். கண்ணனே எல்லாம்னு கொண்டாடின ஆண்டாளின் திருப்பாவை ஓதப்படுவதும் மார்கழி மாதத்தில். உலகோர் எல்லோருக்கும் எவ்வளவு ஏகாதசி தெரிஞ்சாலும் வைகுண்ட ஏகாதசி என்னும் ஒரு ஆச்சரியமான ஒரு ஏகாதசி இருப்பதும் மார்கழி மாதத்தில். பொதுவாக லௌகீகத்தில் இருக்கவாளுக்கு புத்தாண்டுன்னு கொண்டாடக்கூடிய விழாவும் வருவது மார்கழி மாதத்தில். உத்தராயணத்துக்காக காத்துண்டிருந்த பீஷ்மாச்சாரியருக்கு இப்போ தொடங்குகின்றது உத்தராயணம், முடிந்தது மார்கழின்னு அவருக்கு ஒரு நல்ல சந்தேசத்தை கொடுத்ததும் மார்கழி மாதம். அப்பேற்பட்ட மார்கழி மாதத்தில் ஒவ்வொரு நாளும் கண்ணனை குறித்து நாம் ஒரு பாடல் பாடினால், பாவை நோன்பு இருந்தால், அந்த பாவை நோன்புக்கு உகந்த கண்ணன் நமக்கு அருள் செய்வான். என்ன அருள் செய்வான்? அவனே நமக்கு கணவனாவான் என்னும் ஒரு கணக்கில் ஆண்டாள் 30 நாளுக்கும் 30 பாசுரங்கள் பாடுறா. ஒரு நாளைக்கு ஒரு பாசுரங்கிற பேரில் 30 பாசுரங்களில் முதல் 5 பாசுரம் மார்கழி, வையத்து, ஓங்கி, ஆழி, மாயனை. முதல் 5 பாசுரங்கள் இந்த பாவை நோன்புக்கு ஒரு முன்னுரை தெரிவித்தாள். அடுத்தது 6ஆம் பாசுரம் தொடங்கி புள்ளும் சிலம்பினகான், 7வது பாசுரம் கீசு கீசு, 8 இன்னைக்கு கீழ்வானம் வெள்ளென்று, அந்த மாதிரி 9, 10, 11, 12, 13, 14, 15 10 பாசுரங்களால் 10 பெண் பிள்ளைகளை எழுப்புகின்றாள் ஆண்டாள். ஒவ்வொரு பெண்ணும் ஒரு விதம். அப்புறம் 16வது பாசுரத்துலேருந்து என்ன கிரமம்னு முன்னாடி சொல்லியிருக்கேன், அதை பின்னாடி வரும்போது பார்த்துக்கலாம். எல்லாத்தையும் ஒரு ரேடியோ சொல்லிட்டா குழப்பம் வந்துடும். இப்போ 6ஆம் பாசுரத்தில் ஒரு பெண்ணை எழுப்புறா. எழுப்பும்போது ஒருத்தர் எழுப்பணும்னா அவள் கேட்பா, ஏன் எழுந்துக்கணும்னு. பகல் ஆயிடுத்துன்னு சொல்லுவோம். பகல் ஆயிடுத்துன்னு சொன்னாலே அப்போ ஏதாவது ஒரு அடையாளங்கள் கொடுக்கணும். இப்போது அபிஜ்ஞான சாகுந்தளம்னு இருக்குது. சகுந்தலை என்பவள் துஷ்யந்தனிடம் சென்றாள். சென்ற பிறகு சொன்னாள், ஐயா நீ என்னை வரித்தாயன்னு. அதுக்கு அவன் கேட்குறான், என்ன ஏதாவது அடையாளம் இருக்கான்னு. ஒரு அபிஜ்ஞானத்தை காமிக்கிறான். அபிஜ்ஞானம்னு சொன்னால் ஒரு அடையாளம், அதுதான் அவன் கொடுத்த மோதிரம். அதனால் சீதா பிராட்டி கதையிலையும் ராமரையும் சுந்தரகாண்டத்தை சேர்த்து வச்சது ஒரு மோதிரம். பார்த்தேன்னா நம்ம சம்பிரதாயத்தில் மோதிரத்துக்கு உண்டான சிறப்பு திருமங்கல்யத்துக்கு கூட சொல்ல மாட்டேங்கிறா. இப்போ சீதா கல்யாணத்தில் வால்மீகி திருமங்கல்ய தாரணம் சொல்லலை, ஆண்டாள் கல்யாணத்தில் சொல்லலை, ருக்மிணி கல்யாணத்தில் அது வேறு மாதிரி ரெஜிஸ்டர் மேரேஜாகவே நடந்துடுத்து. இப்படி ஒரு கல்யாணத்துலேயும் பார்த்தேன்னா ஒன்றும் திருமங்கல்யத்தை பற்றி சொல்கிறாப்புல தெரியல. இது சப்தபதியை பற்றி சொல்கிறா. அதே மாதிரி மோதிரத்தை பற்றி ரொம்ப முக்கியமாக சொல்கிறா. ஆதலால் அபிஜ்ஞானம்னு சொன்னால் ஒரு அடையாளம். அதுபோல் ஒரு அபிஜ்ஞானம், ஒரு அடையாளம் சொல்ல வேண்டாமா என்று கேட்டால் முதல் பெண் கேட்குறா. அவள் ஒரு விதம். என்னம்மா அடையாளம் கார்த்தால் ஆயிடுத்துங்கிறதுக்கு? புள்ளும் சிலம்பினகான், பட்சிகள்லாம் கூவுகின்றதே. புள்ளும் சிலம்பினகான் எங்கே? புள்ளரையன் கோயில் வெள்ளை விழிசங்கின் பேரரவம் கேட்டிலையோ. பெருமாள் கோவில்லேருந்து சங்கநாதம் கேட்கலையா? சரி, இப்போ எழுந்து என்ன பண்ண போகிறோம்? அதனால் பெய்முலை நஞ்சுண்டு கள்ளச்சகடம் கலக்கழிய காலோச்சி வெள்ளத்தரவில் துயிலமர்ந்த வித்தினை, இந்த லீலா சேஷ்டிதங்களை எல்லாம் செய்த கண்ணனின் பேரை பாட போகிறோம்
அப்படின்னு சொல்லிட்டு 6ஆம் பாசுரம் தொடங்கினாள். 7வது பாசுரம் நேற்றைய நாள் ஒரு வீட்டுக்கு போயிருக்கா. முந்தா நாள் வந்து நியூ நம்பர் 5, இன்னைக்கு நியூ நம்பர் நேற்று 6 போயிருக்கா. இந்த நியூ நம்பர் ஓல்டு நம்பர்னு போட்டு குழப்ப வேண்டியது தான் நம்ம தேசத்தின் சிறப்பு. அது இது பார் 2, இது பார் 51 பா, அது வரவே வராது. அந்த மாதிரி எடுத்து நேற்று ஒரு வீட்டுக்கு போனா. அந்த வீட்டுக்கு சொல்லும்போது தான் சொல்கிறா, கீசு கீசு என்று எங்கும் ஆனை சாத்தன். ஆனை சாத்த பட்சிகள் கீசு கீசுன்னு சப்தம் போடுறது. எப்போ போடுறது? கலந்து பேசின பேச்சரவம். கலந்து கலந்து கீசு கீசுன்னு சத்தம் போடுறது. கேட்டிலையோ பெய்ப்பெண்ணே. உடனே அந்த பெண் சொல்கிறா, அது கொஞ்சம் முரடு பிடிக்கிற கேஸு நேற்று இருக்கிற பெண்ணு, பெய்ப்பெண்ணே. அதனால் வந்து முரடு பிடிக்கிற கேஸுன்னு சொன்னோன்னா அது வந்து குதர்க்கம் பண்ணுறது. வேற ஏதாவது அடையாளம் சொல்லு. காசும் பிறப்பும் கலகலப்ப கைபேர்த்து வாசனருங்குழல் ஆய்ச்சியர். கையில் அச்சுத்தாலையும் ஆமைத்தாலையும் கட்டி போட்டு வளையல்களால் செய்யப்பட்ட வளையலால் தரித்த பெண்கள் கடைஞ்சாளே, அந்த சத்தம் கேட்கலையா? அப்புறம் கேட்கறது இன்னும் விடமாட்டேங்கிறது. வாசனருங்குழல் ஆய்ச்சியர். வாசனை கூடவா வரலை மேலே, அது கேட்க மாட்டேங்கிறது. மத்தினால் ஓசைப்படுத்த தைரரவம் கேட்டிலையோ. மத்து சத்தம் கூடவாடி உனக்கு கேட்கலேங்கிறா. நாயக பெண் பிள்ளாய், நீ பெரியவ தாண்டி, உனக்கு எதுவுமே கேட்க மாட்டேங்கிறது. நாயக பெண் பிள்ளாய், எதுக்கு இப்போ நான் எழுந்துக்கணும்? இவ்வளவு சொல்றேளே, எதுக்கு நான் எழுந்துக்கணும்? நாராயணன் மூர்த்தி கேசவனை பாடவும் நீ கேட்டே கிடத்தியோ. இவ்வளவு நாங்கள் நாராயணன் மூர்த்தி நாராயணன் மூர்த்தின்னு சொல்லின்னு வரோம், கேசவன் கேசவன் சொல்லின்னு வரோம். இன்னமும் உன் காதல விழலியா? நீ கேட்டே கிடத்தியோ, இன்னுமா கேட்டுண்டே நீ தூங்குற? தேசு உடையாய், அதாவது அழகான தேஜஸோடு கூடியவளேன்னு சொல்றா நேற்றைய பெண். இன்று 3ஆம் நாள் பெண்களை எழுப்பக்கூடிய வரிசையில் கீழ்வானம் வெளுத்து விட்டது. கீழ்வானம் வெள்ளென்று எருமைச் சிறுவீடு மெய்வான் பரந்தனகான் மிக்குள்ள பிள்ளைகளும் போவான் போகின்றாரை போகாமல் காத்து உன்னை கூவுவான் வந்து நின்றோம். கோது கலமுடைய பாவாய் எழுந்திராய் பாடிப் பறைகொண்டு மாவாய் பிளந்தானை மல்லரை மாட்டியா தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தால் வென்று ஆராய்ந்து அருளேலோர் எம்பாவாய். அதை நம்ம பாசுரத்தில் சொல்லும் போது ஆவாவென்ன ஆராய் அருளேதோர் எம்பாவாய் சொல்லுவோம். ஆனால் அது ஆஹா சொல்கிறோம் பாருங்க, அந்த மாதிரி ஆஹா என்று ஆராய்ந்து அருளேலோர் எம்பாவாய்ன்னு அது ஒரு சம்போதனத்தோடு சொன்னால் உத்கோஷிக்கும். அது சொல்லுமா போல இங்கே சொல்கிற ஆண்டாள் பெண்ணுக்கு கீழ்வானம் வெள்ளென்று. இந்த ஒரு வீட்டில் ஒரு குழந்தை ஒரு மாதிரி இருக்கும். இப்போ அடியன் வந்து ஊராக போகிறேன் உபன்யாசத்துக்கு, நிறைய பாகவதோத்தமாளாத்தில் தங்கிடுவேன். எப்போவுமே ஏற்பாடு பண்ணுறவா கேட்பா. இப்போ பாலக்காடு மேலே போகிறேன், இப்போ வந்து பெங்களூர் ஃபெப்ரவரி, இப்படி ஒரு மாதம் ஒரு ஊருக்கு போகிறோமோனோ. இப்போ சென்னைனா ப்ராப்ளமே இல்லை, வீடு இருக்குது. பெங்களூர்னா பெற்றோர்கள் இருக்கா, அவள் வீட்டில் போய் தங்கிடலாம். வேறு ஊர்களில் ஏற்பாடு பண்ணுறவா கேட்பா, சுவாமி உங்களுக்கு ஒரு ஹோட்டல் புக் பண்ணிட்டுமா? அது மட்டும் பண்ணாதீங்கோ, ஏன் சொல்கிறேன்னு கேளுங்கோ. அது ஒரு பாகவதோத்தமாளாத்தில் இருந்தால் அவளோட பேசி, அவள் ராத்திரி நாங்கள் வந்து ஒரு மணி வரைக்கும் வீட்டில் பேசிகிட்டு இருப்போம். யாராத்தில் தங்குறேனோ அவள் கேள்வி முதல்ல வரும்போது 9 கஜம்லாம் கட்டிண்டு சுவாமி இப்படி வரப்போகிறாரோ, அவர்கிட்ட பேச முடியாதோ அப்படின்பா. அது அடுத்த நாள் மாறிடும். அடுத்தது 6 கஜத்துக்கு வந்துடும். 3வது நாள் சூடிதார் வந்துடும். 4வது நாள் ஸ்கர்ட்டே வந்துடும். சுவாமி என்ன கேட்டாலும் பதில் சொல்கிறார். என்ன போட்டுண்டா என்ன, அவர் ஆத்மாவை தான் பார்க்குறார். இருக்கட்டும், அப்படி தான் அப்படி தான் வாஸ்தவம். அதனால் ராத்திரி 1 மணி வரைக்கும் உட்காந்துன்னு சுவாமி இந்த சந்தேகம் இருக்குது, அந்த சந்தேகம் இருக்குது, அவர் உபன்யாசம் இப்படி சொன்னார், அவர் போய் கேட்கறதுக்கே பயமாக இருக்குது இந்த கேள்வியும்பா. அதனால் ஒரு பாகவதோத்தமாளாவோட நம்ம இருந்து கலந்து பேசின பேச்சரவம் அது இருந்து கொடுத்தோன்னு வச்சுக்கோங்கோ, அது மணிக்கணக்கு போகிறதே தெரியாது. நல்ல உபன்யாசத்துக்கு ஒரு பெரிய லட்சணமே என்னென்னா, அந்த 2 மணி நேரம் கடிகாரத்தை பார்த்து தான் தெரிஞ்சிருக்கணும் போயிருக்குன்னு. அப்பப்போ பார்த்துட்டு இருந்தேன்னு வச்சுக்கோங்க, யார் வெளில வரா, யார் கடிகாரம். காரணம் நீங்கள் பார்க்கறது இல்லை, அடியேன்னு ஒழுங்காக சொல்லலேன்னு தான் அர்த்தம் எனக்கு. ஆதலால் இதெல்லாம் நமக்கு ஒரு சூச்சப்பம் தானே. அதுபோல் ஒரு பாகவதோத்தமாளோட கலந்து பேசுகிற பேச்சரம் ஒன்றுமே இல்லை. ஞானேன ஹீனஹா, ஞானமற்றவர்களாய் ஒன்றுமே தெரியாத நமக்கு இந்த ஒரு பரிமாற்றம் இருக்குது. நீங்கள்லாம் அதை விட தெரிஞ்சவா. ஏன்னா அதனால தான் தினம் கார்த்தால வரேன். இப்போ பார்த்தேன்னா சென்னப்பட்டினத்தில் யாராவது கேட்குறா, சுவாமி ஒரு மாதம் தங்கணும்னா எப்போ தங்குறதுன்னு கேட்டால் இந்த மாதம் சொல்லிடலாம். ஆச்சரியமாக இருக்குது. வெயில் இருக்க மாட்டேங்கிறது, நம்ம ஊராக நமக்கே சந்தேகம் வந்துடுது. பார்த்தேளா, வேத்து கொட்ட மாட்டேங்கிறது. அப்பேற்பட்ட மாதம். இன்னும் 2 யோசிச்சு பாருங்களேன். மார்கழி மாதத்துக்கு பதிலாக பகவான் வந்து மே மாதத்தில் விசாக மாதத்தை கொண்டு வச்சுருக்காருன்னு வச்சுங்கோ, கஷ்டம். சொல்கிறவருக்கும் கஷ்டம், கேட்குறவாளுக்கும் கஷ்டம். தனியாக குளிக்கவே வேண்டாம். கார்த்தால வரும்போதே நீராடி விட்டு வரலாம், வரும்போதே வந்துவிடும். அதுபோல் இருக்கும். அதனால் பாகவதோத்தமாளோட கலந்து
கேட்கணுங்கிறதுக்கு தான் நீங்கள் வரேள். பாகவதோத்தமாள் கலந்து கேட்கணும்னு நினைச்சு தான் நான் சொல்ல வரேன். அது நமக்கே தெரியறதே, ஆண்டாளுக்கு தெரியாமல் இருக்குமா? தெரிஞ்ச ஒரு விஷயத்தை அவள் 4 பேருக்கு சொல்லாமல் இருப்பாளா? பூமாதேவியாச்சே, அவள் சொல்கிறா கிழ்வானம் வெளுத்து விட்டது. ஆனால் அதில் என்ன எடுத்து, ஒரு வீட்டுக்கு போனால் ஒரு தினசுன்னு சொன்ன பாருங்கோ. ஒரு ஊருக்கு போவேன், அவள் வீட்டு குழந்தை பார்த்தேன்னா வரும்போதே சுவாமி வாங்கோ தீர்த்தம் எடுத்துக்கிறேளா அப்படிலாம் கேட்கும். நமக்கே பாவமாக இருக்கும். ஐயோ இதுக்கு இவ்வளோ தெரியறதே. இல்லைப்பா நீ போய் உட்காந்து படி, நான் எடுத்துக்கிறேன், இல்லாட்டா அப்புறம் சாப்பிட்றேன்னு சொல்லலாம் இருக்கும். சிலதெல்லாம் வீட்டுக்கு அதை திறந்து விட்டு நம்ம கரெக்டாக வீட்டுக்கு வந்திருக்கோமானே தெரியாது, அது மாட்டுக்குள்ளே போயிடும். அப்புறம் சட்டுன்னு மறைஞ்சு போயிடும். பகவான் மாதிரி அது சட்டுன்னு மறைஞ்சு போயிடும். அது பகவான் நமக்கு திறந்துருக்காரா, அது பேச மாட்டேங்கிறதே, நம்ம மேலே ஏதாவது கோவமாக நம்ம ஏதாவது அபச்சாரப்பட்டுட்டோம், அசக்கியாபச்சார பாகவதாபச்சார ஏற்பட்டோம், அவ்வளோதான் உள்ளே போயிடும். எதுக்கு சொல்ல வந்தேன், பெற்றோர்களின் குறை மட்டும் இல்லை, அதுக்குன்னு பூர்வ ஜென்ம சுக்கிருத்துன்னு இருக்கு இல்லையா, யாரோடு எப்படி பழகணுங்கிறது பெற்றோர்கள் கற்றுக் கொடுத்துட்டா மட்டும் வராது. அது சிறு வயதிலிருந்து ஞானம் அதை ஸ்புரிக்க வேண்டும் இல்லையா. அது ஒத்தொருத்தர் ஒரு தினசு குறை சொல்லுவதற்காக நான் இங்கே இல்லை. அந்த பெண் இந்த கேட்டகரின்னு சொல்கிறதுக்காக வந்தேன். ஏன்னா இப்போ ஆண்டாள் என்ன அடையாளம் சொன்னாலும் அதை அப்போஸ் பண்ணுவோம் பாருங்க. கிழ்வானம் வெளுத்து விட்டதுன்னு ஆண்டாள் சொல்கிறா. கிழ்வானம் வெளுத்து விட்டதுன்னு சொன்னால் கிழக்கு திக்கு வெளுத்து விட்டதுன்னு அர்த்தம். கிழக்கு திக்கு வெளுத்ததுன்னு சொன்னால் இப்போ இரவு முடிஞ்சு கொஞ்சம் சூரியோதயம் ஆவதற்கு முன்பு, அருணோதயம் ஆவதற்கு முன்பு, பகலுக்கும் இரவுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய ஒரு சேர்த்தி சமயம். இப்போது நம்ம சொல்கிறோம் இல்லையா, there is a thin line that separates this and thatன்னு. அந்த மாதிரி ஒரு பகலையும் இரவையும் செப்பரேட் பண்ணுற அந்த லைனுக்கு கிழ்வானம்னு பேர். அந்த கிழ்வானம் வெளுத்து விட்டதுன்னு சொன்னால் கிழக்கு திக்கு இன்னும் பகல் ஆகலை, ஆனால் இரவு முழுக்க இருக்குன்னு சொல்ல முடியாது. எப்படி சொல்ல முடியாதுன்னா, இன்னும் சூரியோதயமானா பகல், ஆனால் சூரியோதயம் மஞ்சமசேல் ஆறதுக்கு முன்னாடி அருணோதயம் செக்கச்சவேல், அருணோதயம் ஆவதற்கு முன்பு ஒரு நேரம் வருமா, அப்போ கொஞ்சம் வெளுத்து இருக்குமா வானம், அதற்கு கிழ்வானம்னு பேர். கிழ்வானம் வெளுத்து விட்டது, கிழ்வானம் வெள்ளென்று அப்படின்னு ஆண்டாள் சொல்றா. உள்ள இருக்க பெண் எப்படி சொல்றா தெரியுமோ, கிழ்வானம் வெளுத்து விட்டதோ. ஏன் வெளுப்பா இருக்கு தெரியுமா, நீங்கள்லாம் வடக்கிந்தியாவில் இருக்கள். ஏன்னா கோபஸ்திரீகள்னு பார்த்தா அவள் வடக்கிந்தியாக்காரா தானே, அவளுக்கு கொஞ்சம் நிறம் வெளுப்பு. நிறம் வெளுப்பானபடியால் நீங்கள் இவ்வளவு பெண்கள் கலந்து வந்திருக்கள், ஒத்தொருத்தருடைய முகமும் சந்திரனின் வெண்மையை ஒத்துருக்கு. மூன் லைக் ஃபேஸ் தானே சொல்லுவா. யாராவது இப்போ எங்கள் பம்பாயிலெல்லாம் எலக்ட்ரிக் ட்ரெயினில் ஒருத்தன் நின்றுட்டுருப்பான், தன் நாயகியே பார்த்துட்டுருப்பான். இப்படி அந்த பெண் அங்கே எதிர்க்க நின்றுட்டுருக்கோம், அண்ணரும் நோக்கினான் அவளும் நோக்கினாள், இருந்துட்டு போட்டோம், வாச கதவுக்கிட்ட நின்றுட்டுருப்பான். பம்பாயில் நீங்கள் ட்ரெயினில் பார்த்துருக்கணும், அது சரணாகதி தத்துவம். அது எப்படின்னா, நீங்கள் ஒரு கால் எடுத்து வச்சா போகிறோம், பாக்கி எல்லாம் பின்னாடியிலேருந்து அவளா தள்ளிடுவா, நீங்களா. அதாவது முதல் கால் எடுத்து வைக்கணும், எடுத்து வச்சுட்டேள், அப்புறம் பின்னாடி ஆச்சாரிய கட்டாட்சத்தால், பாகவதோத்தமர்களின் கட்டாட்சத்தால் நீங்களா ஏறிடுவேள். வண்டி மாட்டுக்கு சரணாகதி மாட்டி நகர்ந்து போயிட்டு இருக்கோம், ஆங்காங்கே இறங்கி விடலாம். நம்ம போக மாட்டோம்னு சொன்னாதான். அதனால் பம்பாயில் ட்ரெயினில் உள்ளே இருக்கிற மனிதர்களை விட வெளியே தூங்கும் மனிதர்கள் அதிகம். அப்படி இருக்கும்போது இந்த நாயகனாய் நின்ற நந்தகோபன் இவர் உட்காந்து பெண்ணை பார்த்துட்டு அழகான முகத்தோடு கூடியவளையும் சொல்லிட்டு இருப்பான். எங்கள் தாத்தா சொல்லுவார், அந்த காலத்து கல்கி தீபாவளி மலரோ தன் கதை எழுதினானா ஹேமா, அது கோபால் ஹேமாவை அழைத்து கொண்டு மொட்டை மாடிக்கு சென்றான். தீபாவளி இரவு, ஏமா அதோ வானத்தில் தெரிகின்ற முழு நிலவை பார்த்தாயானா. தீபாவளி ராத்திரிக்கு நிலவு வருமா? கோபால் விட்டால் வரும். ஏன்னு சொன்னால், இப்போ பெண்ணை பார்த்துட்டு சூரியனை போன்ற முகம்னா அது ஏற்கனவே எள்ளுங்கொள்ளும் தெரிக்கிறது. ஆனால் என்ன இருந்தாலும் தெரிச்சாலும் அது சூரியன்னு சொல்லப்படாது, சந்திரன் தான் சொல்லணும். அதனால் சாதாரணப்பட்டவர்களுக்கே சந்திர முகம்னு சொல்கிறோம். ராமனை பார்த்து என்ன சொல்லுவா, சந்திர காந்தானனம் ராமம் அதீவ பிரியதர்ஷனம் ரூப ஔதாரிய குணைஹி பும்சாம் திருஷ்டி சித்த அபஹாரிணம். சந்திரகாந்தானனம் ராமம், சந்திரனின் காந்தியை ஒத்த திருமுகம் படைத்தவனே. ஆனனம்னு சொன்னால் திருமுகம். கஜ ஆனன பத்மார்க்கம், கஜத்தின் திருமுகத்தை ஒத்தவர் பிள்ளையார். அதுபோல் சந்திரகாந்தானனம் ராமம். இத்தனைக்கும் கிருஷ்ணராவது சந்திர குலத்தில் வந்தார், ராமர் சந்திர வம்சத்தில் வரல, சூரிய வம்சத்தில் வந்தார். ராம சூர்யான்னு பேர் இருந்திருக்கணும், வரல, ராமச்சந்திரன் தான் பேர் இருந்தது. எப்பேற்பட்டவனாக இருந்தாலும் சந்திரனை ஒத்து இருக்க வேண்டும். இத்தனைக்கும் சந்திரனுக்கு கலங்கராஜான்னு பேர். ஏன்னா சந்திரன் பார்த்தேன்னா இன்றைக்கும் நம்ம விஞ்ஞான சாஸ்திரப்படியே சொல்கிறோம், இட் இஸ் அ நேச்சுரல் சேட்டலைட் இல்லையா, மூன். அந்த மூனுடைய சர்ஃபேஸில் நிறைய கிரேட்டர்ஸ் இருக்குமா.
இப்போ இந்த பருவ காலங்களில் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் நாங்கள்லாம் காலேஜ் போச்ச இதெல்லாம் ஆக்னி பிம்பிள்ஸ்னு சொல்கிறோம் பாருங்க, அந்த மாதிரி இருக்குன்னு சொல்கிறா. அவனுக்கு நிறைய கலங்கங்கள் உண்டாம். கலங்கம் இருந்துடுத்துனா ஃபோட்டோகிராஃபியில் போட்டால் ஜூம் பண்ணி பார்த்தா பள்ளமெல்லாம் தெரியும். இன்றைக்கும் நீங்கள் டெலஸ்கோப்பில் போய் பெங்களூரில் இந்த இதெல்லாம் உண்டு, டெலஸ்கோப் அதெல்லாம் உண்டு, நியூசிலாண்டில் உண்டு, ஆஸ்திரேலியமாக இருக்கும். 3 ஃபோக்கஸ் பண்ணி காமிப்பா, நிறைய லைட் கிரே ஏரியாஸ் தெரியும். அதெல்லாம் அவனுடைய கலங்கங்கள். இவ்வளவு கலங்கம் இருந்த போதிலும் நாம் வெண்மைக்கும் அழகுக்கும் குளிர்வைக்கும் அமிர்தத்தை ஒத்த தன்மைக்கும் அடையாளம் சொல்ல வேண்டும் என்றால் தாராகினங்கள், அதாவது நட்சத்திரங்களை கூட சொல்ல மாட்டோம், சூரியனை கூட சொல்ல மாட்டோம், சந்திரனை தான் சொல்லுவோம். ஆதலால் இங்க வந்திருக்கக்கூடிய பெண்கள், இந்த பெண்கள்லாம் சேர்ந்து ஆண்டாளோட சேர்ந்து இந்த உள்ள தூங்கக்கூடிய பெண்ணை எழுப்ப வந்திருக்காளா. இவா என்ன சொல்றா, கீழ்வானம் வெள்ளென்று கீழ்வானம் வெளுத்து விட்டது. அதுக்கு அந்த உள்ள இருக்கிற பெண் சொல்றா, நீங்கள்லாம் விழுவிழேன்னு இருக்கேளா, ஒத்தொத்தரும் சந்திரனை ஒத்து திருமுகம், இவ்வளவு சந்திரர்கள் சேர்ந்து. ஏன்னா நம்ம சங்காழ்வாரை பற்றி என்ன சொல்கிறோம், பற்றி ஹிரண்மய, அதாவது சசிகோட்டி சுப்ரம்னு சொல்கிறோம். அதாவது ஒரு சங்கம், பாஞ்சஜன்யம்னா சசினா சந்திரன், கோட்டினா கோட்டி சந்திரர்களின் சுப்ரம், வெண்மையோடு கூடியவன் சங்கமாம். சுதர்சனம் பாஸ்கர கோட்டி துல்லியம், கோடிக்கணக்கான சூரியர்கள் சேர்ந்து சக்கரம், கோடிக்கணக்கான சந்திரர்கள் சேர்ந்து சங்கம். இது மஞ்சள், இது வெளுப்பு. அதுபோல் இவ்வளவு சந்திரனை ஒத்த திருமுகத்தோடு கூடிய நீங்கள் வந்திருக்கள், சந்திரனை ஒத்து இருக்கள், கிழக்கு திக்க பார்க்கிறேள். கிழக்கு திக்க பார்த்த உடனே உங்க மூஞ்சியில இருக்கக்கூடிய வெண்மையான காந்தி ஆகாயத்துல பட்டு வெளுப்பா தெரியறதே ஒழிய இன்னும் கார்த்தால ஆலேன்னு சொல்றாளாம் அந்த பெண். புரியுறதா நான் சொல்றது? இதை நீங்க திருப்பாவை அப்படி புரிஞ்சுக்கணும். கீழ்வானம் வெள்ளென்று, கீழ்வானம் வெளுத்து விட்டது. அந்த உள்ள இருக்கிற பெண் ஒத்துக்க மறுக்கிறா, இல்ல அது வெளுக்கல, உங்க திருமுகத்தின் சந்திரனின் காந்தி அங்கு பட்டு வெண்மை தரித்தது வெண்மையாக தெரிகின்றது. இதெல்லாம் நீங்களா கற்பிக்கிறது சுவாமி. உங்க வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் வியாக்கியானம் எழுதி அவர் எழுதினவரும் குழம்பி எங்களையும் குழப்பிவிடுறார். அப்படி இல்லை, இதெல்லாம் தர்க்க ரீதியாக நம்ம புரிஞ்சுக்கணும். ஒரு அம்மா பிள்ளைக்கிட்ட சொல்லிட்டு இருக்கா, என்ன சொல்கிறா, பாருடா ப்ளீஸ் நான் உனக்கு கிட்கேட் வாங்கி தரேன். நம்ம அதை கேட்டுருக்கோம், இங்கே தூரக்காக கேட்டுருக்கோம். சரி உனக்கு நான் வந்து வேறு என்ன வாங்கி தருது, மஞ்ச் வாங்கி தரேன் அப்படிங்கிறா. இப்போது நம்ம என்ன இன்டர்பிரேட் பண்ணணும், அம்மா கிட்கேட் வாங்கி தரேன் என்று சொன்னாள், மஞ்ச் வாங்கி தரேன் என்று சொன்னாள்னு சொல்லப்படாது. காரியம் நடக்கணும், கேட்டா பிள்ளைய மாட்டேன்னுத்து, உடனே கிட்கேட் வாங்கி தரேன்னா மாட்டேன்னுத்து, மஞ்ச் வாங்கி தரேனா அப்படி தானே இன்டர்பிரேட் பண்ணுவோம். கீழ்வானம் வெளுத்து விட்டதுன்னு சொன்ன உடனே அந்த பெண் மறுத்தபடியால் தான் ஆண்டாள் இன்னொரு அடையாளம் கொடுக்கிறா. எருமை சிறுவீடு மெய்வான் அப்படின்னு 2வது அடையாளம் கொடுக்குறா. ஏன் பெண்ணே, கீழ்வானம் வெளுத்து விட்டதுன்னு சொன்னா நம்ப மாட்டேங்கிற, எருமை சிறுவீடு மேய ஆரம்பித்தது. நம்ம தமிழ் படி புரிஞ்சுக்கணும்னா விபரீதார்த்தம் வந்துடும். எருமை எதுக்கு சின்ன வீட்டுக்கு போகணும், சிறு வீடு சின்ன வீடு எதுக்கு சுவாமி சின்ன வீட்டுக்கு எருமை போகணும், என்ன இன்னமும் ஆண்டாள் இப்படிலாம் இல்லை சொல்கிறா, கான்ட்ரவர்சியெல்லாம் இருக்குது, பக்கத்துக்கு பக்கம் வித்தியாசம், படிக்க படிக்க சுவாரஸ்யம். அப்படி இல்லை. சிறு வீடு என்று சொன்னால், இப்போ அடியேனே பார்த்துருக்கேன்னு சொல்கிறதுக்கு காரணம், நீங்களாம் நிச்சயமாக பார்த்துருப்பேள். அடியேனுடைய ஜெனரேஷனில் அடியேன் பார்த்துருக்கேன். காரணம் என்னென்னா, இனிமேல் வரவா அதையும் பார்க்க மாட்டான்னு அர்த்தம். இந்த தனி வீடுகள் கிராமப்புறங்களில் முன்புறமும் பின்புறமும் இருப்பதை அடியேனே பார்த்துருக்கேன். இனிமேல் அதெல்லாம் யாரும் பார்க்க போகிறதில்ல. அக்ரஹாரங்களில் நம்ம உறவினர்கள் யார் தங்குறா, தங்கின இடத்துக்கெலாம் நம்ம போகிறோமா, அவள் தான் வீட்டை அப்படியே வச்சுருக்காளா. இந்த கோவில்களெல்லாம் ரெனோவேஷனுங்கிற பேரில் குட்டி சவுர்படுத்துகிறா. அந்த காலத்து கோவில் விஜயநகர மன்னர்கள் பாண்டியர்கள் கட்டினதெல்லாம் ஆச்சரியமாக இருக்குது. கொஞ்சம் சிதிலம் அடைஞ்சிருக்குன்னா அதை மட்டும் திருத்தனமே ஒழிய விட்ரிஃபைட் டைல்ஸை கொண்டு அந்த பழைய காலத்து கற்களில் போடுறது, யூ ஆர் ஸ்பாயிலிங் த பியூட்டி அண்ட் த ஆன்டிக்னஸ் ஆஃப் த டெம்பிள் பை புட்டிங் ஆல் தீஸ். விட்ரிஃபைட்லாம் நம்ம உதவாத வீட்டுக்கு தான் உதவுமே ஒழிய கோவில்களுக்கெல்லாம் உதவாது. அது கருங்கலவா கட்டி வச்சுருக்கா, அதுதான் அதுக்கு பியூட்டியை ஒழிய டைல்ஸை போட்டு அதில் விதவிதமாக லைட்டை போட்டு அது வீடா கோவிலா கிளப்பான்னு தெரியாத அளவுக்கு ஆக்கிவிடுறோம். அப்படி இருக்கப்படாது. ஆதலால் ஒரு வீடுன்னு இருந்தால் முன்புறம் பின்புறம்னு உண்டு.
இந்த நீங்கள்லாம் பார்ப்பேன், அடியேன்லாம் சின்ன வயசில் தனி வீட்டில் தான் வளர்ந்தேன். பெங்களூர்லலாம் முழுக்க தனி வீடு. இந்த முடிய வெட்டின் வந்தாலோ எது வெட்டி இந்த காரியங்கள்லாம் பண்ணால் நம்ம என்ன பண்ணுவோம், காலை வெளியில் அலமின்னுட்டு எந்த வஸ்துவையும் தொடாமல் அப்படிலாம் இப்போ போயிடுத்து. பார்த்தேன்னா அவள் மாட்டுக்கு வரா, எங்கே வேணாலும் வரா, வெட்டினவனுக்கும் வெட்டாதவனுக்கும் வித்தியாசமே தெரிய மாட்டேங்கிறது, அந்த அளவுக்கு இருக்குது. ஒன்று. ரெண்டாவது, ஒரு விசாரிச்சுட்டு வந்தா, அபரகாரியத்துக்கு போயிட்டு ஒரு வீட்டுக்கு விசாரிச்சுட்டு வந்தா, கொல்லப்புறம் வழியாக வந்து காலை ஜலம் சேர்த்துவிட்டு அப்புறம் அந்த துணியை ஒரு தனி வாளியில் இட்டு அதுக்கு புரோக்ஷணை பண்ணி அதுக்கு ஒரு மந்திரம் சொல்லி தீர்த்தத்தில் இட்டு அப்புறம் தீர்த்தமாடுவதை தான் நான் பார்த்துருக்கேன். இப்போ என்ன எடுத்தனா, அந்த துணியும் வாஷிங் மிஷினுங்கிறது பகவானுடைய ஆச்சரியமான படைப்பு. அது எப்படின்னா, நீங்கள் எல்லா வஸ்துக்கள் புடுதுணி, இந்த புடுதுணின்னா அது வந்து இந்த வீட்டில் கிச்சனில் துடைக்கிறதுக்கு, அது பல வீட்டுகளில் மாமாவுடைய பனியனே புடுதுணியாக இருக்கும். அதெல்லாம் போட்டு அதை வாஷிங் மிஷினில் போட்டு வங்க கடல் கடைந்த மாதவனை கேசவனை திங்கள் திருமுகத்துன்னு போட்டு அதில் விழுப்பு துணி, மடி துணி, அமடி துணி எல்லாம் அதில் இருக்கும். கேட்டேன்னா அது நன்னா இருக்குது சுவாமி, அது வந்து பெருமாளுடைய படைப்புங்கிறோம், அந்த அளவுக்கு இருக்குது. ஒரு புழக்கடை, ஒரு வெளிப்புறம் முன்புறம்னு இருக்கும். வெளிப்புறம்னு பார்த்தேன்னா நிறைய பேர் அந்த காலத்தில் கிச்சன் கார்டன்னு வைப்பா. அதை நம்ம இப்போ கிச்சன் கார்டனும். புழக்கடையில் பார்த்தேன்னா ஒரு வாழை மரம் இருக்கும், ஒரு கறிவேப்பிலை மரம் இருக்கும், பெரண்டை இருக்கும், துளசி இருக்கும், இதெல்லாம் தான் ஒரு லட்சணம். அப்படி இருந்து பார்த்தேன்னா இன்னும் கொஞ்சம் லார்ஜர் ஹவுஸ் யோசிச்சு பாருங்க. அதாவது பவுண்ட்ரி வால் இருக்கப்படாது. நம்ம ஏன் இப்போலாம் காம்பவுண்ட் வால் கட்டுறோம், பக்கத்து வீட்டுக்காரன் எங்கேயாவது எக்ஸ்டெண்ட் பண்ணிட போகிறானேங்கிற பயத்தில் கட்டுறோம். கோபஸ்திரீகளுக்கு அந்த பயமே இல்லை, ஏமாத்துற பழக்கம் அவகிட்ட கிடையவே கிடையாது. பவுண்ட்ரி வால்லாம் இல்லாமல் இருந்துட்டா பெரிய நிலம், அதில் சின்ன புல், அவளா வளர்க்காமல் தானாகவே ஏற்பட்ட புல், அது ஒன்றும் டேம்டு கிராஸ் கிடையாது, தானாக வளர்ந்துருக்கு. அது நுனியில் கார்த்தால ஒரு 4:45 பார்த்தேன்னா பனித்துளி இருக்கும், ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் அந்த பனித்துளி. இந்த இடத்துக்கு புழக்கடை, புழக்கடையில் இருக்கக்கூடிய புல் பனியோட இருக்கா, பனித்துளியோட, இந்த இடத்துக்கு சிறுவீடுன்னு பேர். இந்த இடத்துக்கு சிறுவீடுன்னு பேர். காலங்கார்த்தால பசுக்களையோ எருமையோ மேய்க்கணும்னா அதுகளெல்லாம் பாவம் அவர் எழுப்பி இடையன் அப்புறம் கோலை கொண்டு வந்து அதை கொண்டு மேய்க்க போகணும் ஒரு 7 மணி 7:45. காலங்காலத்தால் 4:30 மணிக்கே இந்த பாவம் இந்த பசுக்கும் எருமைக்கும் பசி எடுத்துப்பிடும். நிறைய பேர் பார்த்தேன்னா இப்போ நாங்கள்லாம் யாத்ரா கூட்டுன்னு போகிறோம்னு வச்சுக்கோங்க, யாத்ரா கூட்டுன்னு போகும்போது சொல்லிவிடா, சுவாமி கார்த்தால 4 மணிக்கு எழுந்துக்கணும்னு சொல்கிறேன், நாங்கள் 3:30 மணிக்கு எழுந்துருவோம், 3:30 மணிக்கு ஏதாவது சாப்பிட்றதுக்கு கொடுத்துருவேணும்னு, சுகர் இருக்குது அப்படின்பா. ஏன்னா சுகர் இருக்கவா கார்த்தால ஒரு மிட்டாய் போட்டுப்பா, இல்லாட்ட ஒரு பிஸ்கெட் கையில் வச்சுப்பா. ஏன்னா ஏதாவது ஒன்று வயிற்றில் போனால்தான் அவளுக்கு ஒரு புத்துணர்ச்சியை கொடுக்கின்றது. அதுபோல் பசுக்களுக்கு இருக்காதோ, எருமைக்கு இருக்காதோ. அதனால் அது 7:45 வரைக்கும் இந்த வீட்டுக்காரன் எழுந்து குளிச்சுட்டு தீர்த்தாமாடி அவளை கூட்டுன்னு போகிற வரைக்கும் எப்படி காத்துருக்கு. அதுக்கு 4:30 மணிக்கெல்லாம் முழிப்பு வந்துடுத்தோ. உடனே என்ன பண்ணிவிடுவான் அந்த வீட்டுக்காரன், அவன் தூக்கத்துலேருந்து எழுந்து கயரை அவுத்து விட்டுட்டு எருமையையும் பசுக்களையும் மேய்க்க விடுவான். ஆனால் பசுக்கள் என்ன பண்ணும், நான் பசியோடு இருந்தால் இருப்பேனே ஒழிய நல்ல புல்லை தான் சாப்பிடுவேனே ஒழிய வீட்டுக்கு பின்னாடி தானா வளர்ந்து இருக்கின்ற இந்த பனித்துளிகளோடு கூடிய புல்லை சாப்பிட மாட்டேன். அது பசுக்களுக்கு இருக்கக்கூடிய வைராக்கியம். எருமை அப்படி இல்லை, நமக்கே எது யார் எங்கே எப்படி கொடுத்தாலும் சாப்பிட்டுவிடும். அதனால் அது என்ன சொல்லும், சரி என்னை மேய விட்டுவிட்டா, அதனால் நான் இந்த சிறு வீடியாவது இப்போ மேயிறேன், முன்பசிக்கு இது ஆகட்டும் அப்படின்னு. இப்போலாம் ஸ்டார்டர்ஸ்னு ஒன்று கொடுக்குறா பாருங்க, ஸ்டார்டர்ஸ்னு கொடுத்துட்டு வயிற்றை ரொப்பிக்குங்கோ, பின்னாடி ரொம்ப கிடையாது அப்படின்னு சொல்லுவது ஒரு வழக்கம் இருக்கு இல்லையா. அந்த மாதிரி ஸ்டார்டராக இருக்கிறது தான் சிறு வீடில் இருக்கக்கூடிய பனித்துளியோடு கூடிய புல். மெய்வான் பரந்தனகாள், யாரு மெய்வான் பரந்தனகான், எருமை சிறுவீடு மெய்வான், எருமை சிறுவீடு மெய்வான். எப்படி அப்பேற்பட்ட எருமையை பார்த்து கூட வாடி உனக்கு தெரிய மாட்டேங்கிறதுன்னு அந்த உள்ள இருக்க பெண்ணை கேட்குறா. கிழ்வானம் வெளுத்துடுத்துன்னு சொன்னால் எங்கள் மூஞ்சி ஒரே வெளவெளேன்னு இருக்குது, ஃபேர் அண்ட் பியூட்டி லவ்லி ஹேண்ட்ஸம்லாம் சொல்லிவிட்டு சொல்கிறேன், உங்கள் மூஞ்சி காந்தி பட்டு அது வெண்மையாக தெரியறதுன்னு. எருமை கார்த்தால 4:30 மணிக்கு தானே சிறுவீடு மெய்யும், அதை பார்த்தாலாவது உனக்கு தெரியாதா பெண்ணேன்னு கேட்குறா. அதுக்கு அந்த உள்ளே இருக்க பெண் விடுவலா அவள் சொல்கிறா, என்ன ஆகிடுறது, நீங்கள் இந்த பக்கம் திரும்பின்றிருக்கள், அதாவது இப்போ கிழக்கு திக்க நோக்கி நீங்கள் பார்த்துட்டுருக்கள். எல்லாரும் யோசிச்சு பாருங்களேன், ஒரு 70,000 5 லட்சம் பெண்கள் அப்படி ஈஸ்டியே பார்த்துட்டுருக்கா. அப்போ ஒவ்வொரு முகமும் சந்திரன்னா 5 lakh மூன்ஸுடைய காந்தி வெண்மை தெரித்து கிழக்கு பக்கம் வெளுத்துடுத்தா. இப்போ அவளுடைய கருத்த கூந்தல் எந்த பக்கம் இருக்குது, வெஸ்ட்டில் இருக்குது, வெஸ்ட்டை பார்த்துட்டு
அந்த கருத்த கூந்தலின் கருப்பு ஆகாயத்தின் இன்னொரு பக்கம் தெரிச்சுடுத்தான். அது மேகங்கள் மேலே பட்டுடுத்தான். ஏன்னா இப்போ மழை பெய்யலை. ஏன்னா 4வது பாசுரத்தில் பிரார்த்தித்தாள் மழை பெய்யணும்னு. மழை இன்னும் 2-3 பாசுரங்கள் ஆனவுன்னு தான் பெய்ய போகிறது. கீழ்வான இது பனித்தலை வீழ நின் வாசர் கடை பற்றிங்கிற பாசுரத்துக்கிட்ட தான் மழை பெய்ய போகிறது. இப்போ மழை பெய்யலை. மழை பெய்யாத பட்சத்தில் மேகங்கள் கருத்து இருக்குமா வெளுத்திருக்குமா? வெளுத்திருக்கும். இப்போ வெளுத்திருக்கக்கூடிய மேகங்கள் மேலே இருக்கு. இவா ஈஸ்ட் பக்கம் பார்த்துட்டு இருக்கா, வெள்ளையாயிடுத்து. ஏன்னா இவா முகம் சந்திரனை ஒத்து இருக்கு. இவா கருத்த கூந்தல் வெஸ்ட்டை பார்த்துட்டு இருக்கு. அந்த கருத்த கூந்தலின் கருப்பு வெள்ளை மேகங்களில் பட்டு வெள்ளை மேகங்கள் கருப்பாயிடுத்து. சுவாமி இதெல்லாம் நடக்குமான்லாம் கேட்காதீங்க, இதெல்லாம் லிட்ரரி ஃபீல்டில் யோசிச்சு பாருங்க. இப்போ வெள்ளை மேகங்கள் கருத்துடுத்து. மேகங்கள் ஒரு இடத்த ஸ்திரமாக இருக்காது, நகர்ந்துட்டே இருக்கும். இப்போ கருப்பு மேகங்களில் பட்டுடுத்தோ, கருப்பான மேகங்கள் நகர்ந்துருக்கு. அந்த உள்ள இருக்கிற பெண் சொல்கிறா, உங்கள் முகத்தில் இருக்கக்கூடிய வெண்மை ஆகாயத்தில் பட்டு சந்திரன் வெளுத்து ஆகாயம் வெளுத்து விட்டுடுத்துன்னு நீங்கள் சொல்கிறேள். உங்கள் கருப்பு மேகங்களில் பட்டு கருப்பு மேகங்கள் நகரும் போது எருமை இனங்கள் நடக்கிறதுன்னு சொல்கிறேள். அதனால் எருமை வாஸ்தவமாக நடக்கலை பெண்களே. அங்கே உங்களுடைய கருப்பு கூந்தலில் பட்டு மேகங்கள் நகரும் போது அது கருப்பு எருமைகள் நடந்து போகிறாப்புல இருக்குது. கீழ்வானம் வெள்ளென்று எருமை சிறு வீடு மெய்வான் பரதன காய் அப்படிங்கிறா உள்ள இருக்கிற பெண். ஆண்டாள், என்னடி இது, இவளோட பேச்சவே முடியலையே, என்ன சொன்னாலும் இப்படி சொல்லிட்டு இருக்காளே அப்படின்னு சொன்ன உடனே ஆண்டாள் சொல்கிறா, சரி வெளுத்துடுத்துன்னு சொன்னால் நம்ப மாட்டேங்கிற, எருமைகள் சிறுவீடு மெய்யறதுன்னு சொன்னால் நம்ப மாட்டேங்கிற. இப்போ நல்லா கேட்டுக்கோ. மிக்குள்ள பிள்ளைகளும் போவான் போகின்றாரை போகாமல் காத்து உன்னை கூவுவான் வந்து நின்றோம். ஏன்னா இந்த ஆர்டரில் சொல்கிறேன்னா இது ஒரு அடையாளம். இதை தனியாக நம்ம பாசுரம் சொல்லும்போது மிக்குள்ள பிள்ளைகளும் இழுப்போம், இழுத்துவிட்டு அடுத்த லைனுக்கு வருவோம். அப்படி அர்த்த கிரமத்தில் வராது. மிக்குள்ள பிள்ளைகளும் போவான் போகின்றாரை போகாமல் காத்து உன்னை கூவுவான் வந்து நின்றோம். 3வது அடையாளம். அடையாளங்கள் சொல்லும்போது சேர்த்து சொல்லணும். இப்போ இந்த கர்நாடக கச்சேரி ஹரிகதையாக அடியனும் கொடுக்குறேன். கர்நாடக கச்சேரிகளுக்கே ஒரு சிறப்புண்டு. பாடின்னு இருப்பா, சட்டுன்னு நிறவல்னு ஒரு இடம் வந்துடும். அந்த நிறவல் வந்து கொடுத்தனா ஆச்சரியம். இஹ பரகதி நின்னே இந்திர ரமண 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 இஹ பரகதி நின்னே. கேட்குறவாளுக்கு சந்தேகம், சுவாமி அடுத்த வரி வருமா, இது இருக்காரே மறந்து போயிட்டாரா அப்படின்னு. அந்த மாதிரி இப்போ பிள்ளைகளும் பாவை களம்புக்கா இப்படி ஒன்னொன்னுத்துக்கு உட்காந்து நீட்டின்னு இருக்கப்படாது. கீழ்வானம் வெளுத்து விட்டது, கீழ்வானம் வெள்ளென்று முதல் அடையாளம். எருமை சிறு வீடு மெய்வான். 3வது பரந்தனகான் மிக்குள்ள பிள்ளைகளும் போவான் போகின்றாரை போகாமல் காத்து. அப்படின்னா ஆண்டாள் என்ன சொல்றா, ஆகாயம் வெளுத்துடுத்துனா நம்ப மாட்டேங்கிற, எருமை சிறுவீடு மேயறதுன்னா நம்ப மாட்டேங்கிற. ஆனால் ஒன்றை நம்பு, எங்கள் கூட்டத்தில் போவான் போகின்றாரை மிக்குள்ள பிள்ளைகள், மிச்சம் இருக்கிற பிள்ளைகள், ஐயோ நாங்கள் நோன்பு நோக்கணும், கண்ணனை சேவிக்கணும்னு காலங்காலத்தால் அஷடு மாதிரி குளிச்சுட்டு போயின்னு இருக்க பெண்களை வலுக்கட்டாயமாக கூட்டுண்டு வந்து நிறுத்தி, ஐயோ பாவம் இந்த உள்ள இருக்கிற பெண்ணை விட்டுட்டு போகப்படாது, அவளையும் கூட்டுண்டு போகலான்னு உங்கள் வீட்டு வாசலை வந்திருக்கேனே பெண்ணே, அதை கூடவா நீ நம்ப மாட்டேங்கிற. போவான் போகின்றாரை போகாமல் காத்து உன்னை கூவுவான் வந்து தள்ளெழுத்த பார். அவள் தள்ளெழுத்து காலங்காத்தால் குளிச்சுட்டு கோவிலுக்கு போகாமல் போயின்னு இருக்கவாளை நிறுத்தி வச்சுவிட்டு அவளையும் இங்கே அழைச்சின்னு வந்து இருடி இவளும் வருவான்னு ஒரு நம்பிக்கையில் உன்னை கூப்பிட வந்தா, நீ காலத்தால் 4:45 உட்காந்து தர்க்கம் பண்ணிட்டு இருக்க. எருமை நகரில் ஆகாயம் நகர்ந்துருக்கு, மேகம் நகர்ந்துருக்கு, கருப்பு தெரிச்சுப்புத்து வெளுப்பு தெரிச்சுப்புத்துன்னு பேசறிய பெண்ணே. போவான் போகின்றாரை போகாமல் காத்து. போவான் போகின்றார்னா என்ன அப்படின்னா, போகணுங்கிறதுக்காக போகிறவாளாம். வாட் இஸ் திஸ் சுவாமி, போகணுங்கிறதுக்காக போகிறவா என்னென்னமோ நீங்கள் அர்த்தம் சொல்கிறேன்னு சொன்னால், இது ரொம்ப அழகாக ஆச்சரியமாக தெரிவிக்கிறா பெரியவாச்சான் பிள்ளை. இதுக்கு அவ்வளோ டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறார்.
போவான் போகின்றார்னா என்ன அர்த்தம்னா, போகணுங்கிறதுக்காக போகிறவா. அப்படின்னா என்ன, போகும் போய் சென்று அடையும் விஷயத்தை காட்டிலும் போகும் வழி அனுபாவியமாயிருக்கை. இல்லை முன்னாடி சொன்னதே புரிஞ்சு கொடுத்து சுவாமி, இது புரிய மாட்டேங்குது இருங்கோ. என்னன்னா, ஒரு விஷயத்தை அடைய போகிறோம். இப்போ உங்கள் வீட்டிலேருந்து கிளம்பி வந்திருக்கள். வீட்டிலேருந்து கிளம்பி எதுக்கு வந்திருக்கள்? இங்கே திருப்பாவை கேட்கணும்னு வந்திருக்கள். இப்போது நீங்கள் வர வழியில் ஒரு வேளை நினச்சின்னு வரேன்னு வச்சுக்கோங்களேன், அப்படிலாம் வரணும்னு நான் சொல்லலை. இன்றைக்கி எத்தனாவது பாசுரம்? ஓஹோ, இன்றைக்கி 6,000 7,000, ஓ 8வது பாசுரம் இல்லை, கீழ்வானம் வெள்ளென்று. என்ன சொல்ல போகிறார் அவர்? நேற்று கீசு கீசுன்னார், அது ஒரு அடையாளம். அதுக்கு முன்னாடி புல்லும் சிலம்பின. இந்த சிறு வீடுன்னா என்ன? ஓஹோ இப்படி இருக்கலாமோ அப்படின்லாம் நீங்கள் மனசில், அதான் சொல்லிவிட்டேன், யோசிச்சுன்னு வரணும்னு நான் சொல்லலை. ஒரு வேளை தப்பி தவறி யோசிச்சுன்னு வரேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ என்ன உங்களுக்கு தோணும்? இன்றைக்கி என்னெல்லாம் பேச போகிறார்? இப்போது நீங்கள் பேசின்னு வந்ததில் நடந்துன்னு வரும்போது உங்களுக்கு நடந்து வரதே தெரியாது. இதெல்லாம் யோசிச்சுன்னு வந்தா இன்றைக்கி என்ன பேச போகிறார்? ஒருவேளை ஆண்டாளுடைய சுவாபதேசம் இன்றைக்கி என்னவா இருக்கும் இதில் அப்படின்னு யோசிச்சுன்னு வரேன். அப்படின்னா இங்கே திருப்பாவையை கேட்பதை காட்டிலும் வரும் வழியில் நீங்கள் திருப்பாவை என்னமா இருக்கும்னு யோசிச்சுன்னு வரேளே, அது இன்னும் நன்னா இருக்குமா அப்படிங்கிற ஆண்டாள். அதுதான் போவான் போகின்றாரை போகாமல். போவான் போகின்றார்னா அடையும் பொருளை காட்டிலும் அடையும் பொருளை அடையக்கூடிய வழியில் ஏற்படக்கூடிய அனுபவம் அதைவிட சிறந்தது. அதுக்கு பெரியவாச்சான் பிள்ளை சில அர்த்தங்கள் கொடுக்கிறார், உதாகரணங்கள் கொடுக்கிறார். திருமலை யாத்திரையை போலே. அந்த காலத்து திருப்பதி யாத்திரைன்னா அவளுக்கு ஒரு பெரிய விஷயமா. ஏன் சுவாமி அப்படின்னு கேட்டால், இப்போ நம்ம திருப்பதிலாம் ரொம்ப ஈஸியாக போயிட்டு வந்துடுறோம். ஒரு வண்டி எடுக்கிறோம், போகிறோம், ஆறாவது தெரிஞ்சவா இருக்கா, டிக்கெட் வாங்கி வச்சுருங்கோன்னு சொல்கிறோம், கீழே போகிறோம், அவன் செக் பண்ணுறான், அப்படியே ஆச்சரியமாக ஒரு ரோடு போட்டு வச்சுருக்கா. இப்போலாம் போகிறதுக்கு ஒரு வழி, வரத்துக்கு ஒரு வழி, மேலே போனால் காட்டேஜு, சாப்பிட்றதுக்கு பீமாவாது, பீமா மயூரா எல்லாம் இருக்குது, ஆச்சரியமாக இருக்குது. அப்புறம் அன்னதானம் ஸ்கீமு, கையில் காப்பு, அப்புறம் ஏசி. அது அவள் என்ன பண்ணிடுறா, இப்போ கூண்டில் இருக்கும்போதே அவள் தட்டு தட்டாக நீட்டி சாட்டுண்டே வாங்குங்கிறா. அதனால் அங்கே ஒன்று காப்பி கொடுத்துப்புட்றா, அது நல்லா ஏச்ச பண்ணி அங்கேயே குடிச்சு அந்த டம்ளர் அங்கேயே வச்சு ரொம்ப நீட்டாக வர முடியாது கோவிலுக்குள்ளே. இது இப்போ இருக்கக்கூடிய திருப்பதி. இப்போ முன்னாடி இருந்த திருப்பதி பார்த்தேன்னா பெரியவா இருந்த காலத்தை யோசிச்சு பாருங்க. படி எல்லாமும் அவ்வளவா கிடையாது. பாறைகளையே கொஞ்சம் ஒரு மாதிரி திருத்தி படியாக்கியிருக்கா. போகிறதுக்கு ஒரு வழி, தார் ரோடு, பிட்டுமின் அதெல்லாம் போட்டு ரோடெல்லாம் ஒன்றுமே கிடையாது. காடு தான். நீங்கள் யோசிச்சு பாருங்க, திருப்பதிக்குள்ளே நீங்கள் படி வழியாக போனேன்னா தெரியும், திக் ஃபாரஸ்ட்டு. திருமலை நல்ல திக் ஃபாரஸ்ட். அதுவும் இப்போ மரங்கள்லாம் கொஞ்சம் வெட்டுவாளோ என்னவோ தெரியல, அப்பெல்லாம் திக் ஃபாரஸ்ட். மிருகங்கள் அப்படி இருக்குமா, விஷச்செடிகள் அப்படி இருக்குமா. அதனால தான் யாராவது திருப்பதி கிளம்புறேன்னு அந்த காலத்தில் ஒரு 500-600 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லிட்டா, திருப்பதியா இல்லை நல்ல திவ்ய தேசம், பெருமாளை சேவிச்சுட்டு ஏதோப்பா நகதுங்கோ இருக்கிறதெல்லாம் அனுபவிச்சுட்டேள், பெருமாள் கிட்ட சரணாகதி ஆகிடுத்து, போயிட்டு வாங்கோ அப்படின்னு சொல்லிவிடுவாளாம். ஏன்னா போயிட்டா வருது நிச்சயமே கிடையாதான் திருப்பதிக்கு போயிட்டா அப்படி. அதனால தான் இன்றைக்கும் வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் 108 திவ்ய தேசங்களில் திருப்பதி சென்னை பக்கத்துலேருந்து இருக்குது. இன்றைக்கும் நீங்கள் ஹைதராபாதோ வாராங்கல்லோ பெங்களூர்லேருந்து தூரம் திருப்பதி, சென்னை தான் அந்த க்ளோசஸ்ட் சிட்டி திருப்பதிக்கு. ஆனால் 108 திவ்ய தேசத்தில் திருப்பதியை மட்டும் தொண்டை நாட்டிலையோ பாண்டிய நாட்டிலையோ சோழ நாட்டிலையோ சேர நாட்டிலையோ சேர்க்கவே இல்லை, வடநாட்டில் சேர்த்துப்டா. ஏன்னா தமிழ்நாட்டில் இருக்கவாள் கூட அந்த காலத்தை திருப்பதி போகணும்னா திருப்பதி எங்கேயோ இருக்குது அப்படிமா. இப்போ மெட்ராஸ்க்குள்ளே யாராவது உபன்யாசத்துக்கு கூப்பிட்றான்னு வச்சுக்கோங்க, சுவாமி குடுவாஞ்சேரிக்கு வாங்கணும்னா சுவாமி அது முதல்ல எங்கே இருக்குதுன்னு கேட்டுவிடுது. எனக்கு பாதி இடம் தெரியவே மாட்டேங்குது. அது சுவாமி திருச்சிக்கு போகிற வழியில் இருக்குது அப்படிங்கிறா. பயமாக இருக்குது கேட்கும்போது. அவ்வளோ தூரம் வரணுமா? இல்லை அவ்வளோ தூரம்லாம் இல்லை, ஆனால் இந்த டிராஃபிக்கில் ஜானவாச ஊர்கோலாம் நீங்கள் வந்துட்டே இருக்கணும்னு சொல்கிறா. அந்த மாதிரி திருப்பதிக்கு போகணும்னா அந்த காலத்தை யாத்திரை அப்படி. ஆனால் அந்த திருப்பதி யாத்திரையை எதுக்கு பெரியவாச்சான் பிள்ளை எடுக்கிறாருன்னா, நீங்களே யோசிச்சு பாருங்களேன். நீங்கள் இங்கேருந்து திருப்பதி கிளம்புறேன், இப்போ இருக்கிற காலகட்டத்தில் கிளம்புறேன், ஆற்றுல உங்களுக்கு பிடிச்ச ஏதோ சாப்பாடு, ஒரு இட்லியோ ஏதோ கலந்து எடுத்துன்னு போகிறேள். இப்படி போகிறேள், கீழே போனோன்னு கருடனை சேவிக்கிறேள், அதையும் தாண்டி மலையில் நகர்த்துறா. அப்படியே அந்த ரோடு ஆரம்பிக்கிறது. சேஷாச்சல கருடாச்சல சிம்ஹாச்சல ரிஷபாச்சல நாராயணாச்சல அஞ்சனாச்சலாதிரி சிகரிமாலா குலசியன்னு போகிறேள். கிடுகிடுன்னு ஒரு பள்ளத்தாக்கு வருது. பள்ளத்தாக்கு வந்தவுடனே அப்படி வீடு வீடாக கட்டி வச்சுருக்கா, லாட்ஜாக கட்டி வச்சுருக்கா. அதையும் தாண்டி கொண்டு சாமானை இறக்கிறேள். உள்ளுக்குள்ளே ஒரு ஐயம்,
தரிசனம் கிடைக்குமா கிடைக்காதா, எவ்வளோ நாழி நிற்கணுமோ நிற்கக்கூடாதோ, எவ்வளோ நாழி பெருமாளை சேவிக்க போகிறோமோ சேவிக்க மாட்டோமோ, முடிச்சுட்டு நம்ம பெருமாளை என்னென்னலாம் சொல்லி புகழ்வது எல்லாம் காத்துட்டுருப்போம். க்யூவில் போய் நின்றுடுவோம். கார்த்தால் அவன் திறந்து விட்டுருவான் வைகுண்ட துவாரத்தை. திறந்து விட்டுவிட்டா இப்படி கிடுகிடுன்னு ஒரு கூண்டா ஓடுவோம். ஒருத்தரும் ஓடுவான் நமக்குள்ளுக்குள்ளே, ஐயோ அவரை விடப்படாது இவரை முன்னாடி விடப்படாதுன்னு இப்படிலாம் கையை பிடிச்சின்னு ஓடுவோம். ஓடின உடனே அப்போன்னு பார்த்து பெரிய ஒரு மந்திரி வந்து விடுவார், நம்மளை அப்படியே நிறுத்தி வச்சுடுவா. கொஞ்சம் நாழி ஆனோடனே பாலத்தை தாண்டும் போது ஆனந்த நிலைய விமானம் தெரியும். பாலத்தை தாண்டி கொஞ்சம் கீழே வந்த உடனே இந்த பக்கம் பார்த்தேன்னா உங்களுக்கு ரைட் ஹேண்ட் சைட் பார்த்தேன்னா பெரிய திருமலை நம்பிகள் சந்நிதி கீழே இருக்கும். அதையும் தாண்டி பிரதட்சிணமாக வரேள். வந்த உடனே உள்ளே உங்களை செக் பண்ணுறா. பாருங்க சுவாமி, வைகுண்டத்துக்கு போகும்போதும் எதையும் எடுத்துன்னு போகக்கூடாது, எங்கள் கோவிலுக்குள்ளே போகும்போதும் எதையும் எடுத்துன்னு போகக்கூடாது, செக் பண்ணுறா. கோபுரத்துக்கு கீழே போகிறோம், சிலுன்னு தண்ணி வருது, காலை நன்னா வருடி விடுறது. உள்ளே போகிறேள். போன உடனே பார்த்தா இடதுபுறம் பார்த்தேள்னா உங்களுக்கு ரங்க மண்டபம்னு உண்டு. அந்த இடத்துல உல்லூக்கான் இருந்த காலத்தில் ரங்கநாதரைத்தான் ஆராதனம் செய்த மண்டபம். அதையும் தாண்டி போவேள். விஜயநகர மன்னர்களில் 3வது மன்னன் கட்டின மண்டபம் வரும், அதையும் பிரதட்சிணமாக வருவேள். வெள்ளியில் கதவுகள் இருக்கும், துவஜஸ்தம்பத்தை பார்ப்பேள். அதையும் தாண்டி உள்ளே போனோடனே லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வரதராஜ பெருமாள் சன்னதி இருக்கும், பிரதட்சிணமாக வருவேள். பங்காரு கதவில் எல்லாரையும் ஒன்றா விட்டுருவா. விடுற சமயத்தில் பயமாக இருக்கும், ஐயோ இப்போ பெருமாளை சேவிக்க போகிறோமே, இவ்வளோ நாளி சேவிக்க போகிறோம், இப்போ தள்ளிடுவாளா, தள்ளினாலும் நான் நகரமாட்டேன் அப்படிங்கிற எண்ணத்தில் போவோம். துவாரபாலகர்கள் ஆச்சரியமாக இருப்பா. பெரிய கண்ணாடிக்கு கீழே கருடன், அதையும் தாண்டி ஒரு மரத்தில் ஒரு மேலே ஒரு மேடை மாதிரி எழுப்பியிருப்பா. அதையும் தாண்டி போகிறேள். ஐயோ பகவான் கொஞ்சம் நம்மளை உயரமாக படைச்சிருக்கூடாதா, ஐயோ தெரிஞ்சிருக்குமே பகவானை அப்படின்னு நிமிந்து குதிச்சு பார்ப்பேள். குதிச்சு பார்த்த உடனே செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே நெடியோனே வேங்கடவா நின்கோயில் நின்வாசல் அடியாரும் வானவரும் அறம்பயரும் கிடந்து இயங்கும் படியாய் கிடந்து உன் பவழவாய் காண்பேனேன்னு சேரராஜா கொள்ளிக்காவலன் கூடல் நாயகன் கோழியர்கோன் குலசேகரன் சொல்லி வைத்த பெருமாள் திருமொழி பாசுரம் நினைப்பேள். குலசேகரன் படியை தாண்டுவேள். 2 பக்கமும் பார்த்தேன்னா விக்கிரகங்கள் இருக்கும், அதையும் தாண்டி உள்ளே போவேள். போயிட்டே இருப்பேள். சட்டுன்னு பெருமாளை பார்த்துருவேள். பார்க்கும்போது கேட்கணும் நினைச்சது, கேட்கக்கூடாதுன்னு நினைக்கணும் எல்லாம் மறந்து போயிடும். அந்த பெருமாளுடைய அழகிலேயே ஈடுபட்டிருப்பேள். அழகான பாதபீட்டம், அதுக்கும் மேலே அழகான திருப்பாதங்கள், அதுக்கும் மேலே மாலைகள்லாம் தொங்கின்னு இருக்கு. சாலகிராம மாலை ஒரு பக்கம், சஹஸ்ரநாம மாலை ஒரு பக்கம், தொடுத்த மாலை தோமாலை ஒரு பக்கம், பகவானுடைய அழகான வரதஹஸ்தம், வரதஹஸ்தத்து பக்கத்தில் இன்னொரு கை தான் திருவடியை காண்பிக்குமா போலே, என்னை சரணடைன்னு காண்பிக்குமா போலே இருக்கின்றது. பின்னாடி சங்குடு சக்கரம் ஏந்தும் தடற்கையன், அழகான பங்கையர் கண்ணான், அழகான திருமண்காப்பு, அழகான பச்சை கற்பூரம் தீட்டியிருக்கா. பெரிய மகுடம், ஜாஜ்வல்யமாய் கண்டவாற்றால் தனதே உலக நின்னான்னு இருக்கக்கூடிய அழகான திவ்யமங்கள விக்கிரகம். அதை சேவிச்சுட்டு அப்படி அவர் தள்ளி விடுவா. அப்போ தள்ளி விடும்போதும் மறுபடியும் நம் கண் பகவானையே நோக்குமா போலே வரும். இப்போ யோசிச்சு பாருங்கோ, பெருமாளை சேவிக்கிறது அந்த ஒரு நிமிஷம். ஆனால் இங்கேன்னு அந்த போகிற வழியில் ஒரு அனுபவம் இருக்குது பாருங்கோ, பெருமாளை சேவிப்போமா மாட்டோமா எப்படி இருப்பார்னு. அப்படின்னா போய் அடையும் பெருமாளை அனுபவிப்பதை காட்டிலும் போகிற வழி இருக்கு இல்லையா, அது நன்னா இருக்கான். அப்படி போகிறவாளுக்கு போவான் போகின்றார்னு பேர். 2வது அர்த்தம் சொல்கிற பெரியவாச்சான் பிள்ளை, அர்ச்சிராதி மார்க்கத்தை போலே. அர்ச்சிஸ்ன்னா வெளிச்சம்னு அர்த்தம். வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் எம்பெருமானார் பாஷ்யக்காரர் சரணாகதிங்கிற ஒரு உபாயத்தை தெளிவுபடுத்தி சொன்னார். அவர் எழுதின ஸ்ரீபாஷ்யத்திலேயோ குருகைப்பிரான் பிள்ளான் எழுதக்கூடிய 6000 படி பகவத் விஷய வியாக்கியானத்திலேயோ கீதா பாஷ்யத்திலேயோ காண்பிக்கப்பட்ட வழி, ஒருவன் பகவானை அடைவதற்கு காண்பிக்கப்பட்ட வழி பக்தி, சரணாகதி இல்லை. ஆனால் பக்தியை காண்பிச்சதுக்கு காரணம் என்னன்னா, பக்தி நல்ல வழி, வசத்தியான வழி, ஆனால் அதற்கு கொஞ்சம் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஜாஸ்தி. ஆனால் சரணாகதிக்கு அது கிடையாது. சரணாகதியை இன்னும் தெளிவுபடுத்திப்பார்னு ராமானுஜர் டார்ச் லைட் அடித்து வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் சரணாகதி தத்துவம் என்னும் ஒரு தத்துவத்தை வளர்த்து காண்பித்து கொடுத்தார். அந்த சரணாகதி தத்துவத்தின்படி ஒருவன் இருக்கும் தசையில், யாராக இருந்தாலும்
வைஷ்ணவன், ஸ்மார்த்தன், சைவன், பிராமணன், க்ஷத்ரியன், வைஷ்யன், ஆறாக இருந்தாலும் அந்தணர், அந்தியர் எல்லோரும் யாரு பகவானை அடையணும்னு நினைச்சாலும் இன்னைக்கும் ஆச்சாரியன் கிட்ட போய் ஆச்சாரியனை முன்னிட்டு சரணாகதி செய்தால் நீ ஆச்சாரிய அனுகிரக பகவத் அனுகிரகத்தால் இந்த ஜன்மத்தில் இந்த சரீரத்தை விட்டு ஆத்மா போகும்போது வைகுண்ட பிராப்தி, பரமபத பிராப்தி, மோக்ஷத்தை அடைவாய். தேர் இஸ் நோ டவுட். ஆனால் சுவாமி அடையணும் சொல்லிவிட்டாங்கிறதுக்காக தப்பெல்லாம் பண்ணிவிட்டு பாகவதாபச்சாரப்பட்டுவிட்டா அதுக்கெல்லாம் அஷூரன்ஸ்லாம், வாரண்டி கார்டெலாம் அப்போ அப்ளையே ஆகாது. எதுக்கு சொல்ல வந்தேன், எதுக்கு சொல்கிறான்னா, அந்த சரீரத்தை விட்டு ஆத்மா போகக்கூடிய வழி ஆச்சரியமாக இருக்குமா, கடையுமா. இதுக்கு திரிவித்கரணம்னு பேர் சாஸ்திரத்தில். ஒரு சரீரத்தை விட்டு ஆத்மா போகிறதுன்னு வச்சுக்கோங்க, நேச்சுரல் ப்ராசஸில். உடனே நீங்கள் கேட்காதீங்க சுவாமி சிக்னல் கிட்ட ஒருத்தன் போயிட்டான் அப்போ என்ன பண்ணுறதுன்னு. அதெல்லாம் நமக்கு தெரியாது, பயமாக இருக்குது கிட்டக்க போய் பார்க்கறது கூட. சாதாரண திசையில் ஒருவன் சரீரத்தை விட்டு ஆத்மா பிரியணும்னா the process is very 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 பெயின்ஃபுல்லாக சாஸ்திரம் சொல்கிறது. திரிவித்கரணம்னு பேர். இந்த இந்திரியங்கள்லாம் அடங்கி போகணுமா. அதனால தான் நீங்கள் யாராவது டெத் பெட்டில் இருக்கான்னு வச்சுக்கோங்க, அப்பா அப்பா நாராயணா சொல்லுப்பா அப்படின்பா, காதுலேயே விழாது, புலன்கள்லாம் அடங்க ஆரம்பிச்சுடுத்து. அப்பா பெருமாளை பாருப்பா, பார்க்க முடியாது, கண் அடங்கி விடும், காது கேட்காது, வாயில் என்ன போட்டாலும் வெள்ளை கக்கிடுவா, எல்லா புலன்களும் அடங்க ஆரம்பிக்கும், திப்பிணையும் குறைஞ்சுட்டே வரும். நீ யாரு அப்படின்பா, 40 வருஷம் உம்மோட வாழ்ந்ததுக்கு இது தானே சுவாமி அப்படின்னு அது கேட்போவோ. அதனால் நீ யார் கேட்க வேண்டியது தான். இது ஒரு பெரிய கேள்வியாச்சு. நீ யார், நான் யார், ஆத்மா பரமாவும் ரமண மகரிஷி கேட்பார். அந்த மாதிரி ஆயிடுத்து. ஆதலால் இப்படி கேட்டுட்டு இருக்க வேண்டியது தான். புத்தியும் அடங்கிவிடும், ஐம்புலன்களும் அடங்கிவிடும். அப்போ தான் ஜீவாத்மாவுக்கு கொஞ்சம் ஒரு நோட்டீஸ் வந்துடுமா, யூ ஹவ் டு நவ் வெக்கேட் திஸ் பாடி அப்படின்னு சொல்லிவிட்டு. அப்போ தட் ஜீவாத்மா ஹேஸ் டு கம் அவுட். அது உள்ளே இவ்வளோ வருஷமாக இருக்கா, அது வெளியில் வரணும். வெளியில் வரத்துக்கு ஒன்றே ஒன்று யோசிச்சு பாருங்கள். இந்த ஆப்ரேஷன்லாம் பண்ணுறாளே, ஸ்டோன்ஸ்க்கெலாம் ஆப்ரேஷன், அந்த ஸ்டோன் பார்த்தேன்னா தமா தூண்டு இருக்கும், அது வயத்தை நின்று ஒரு படுத்தோம் பாருங்க, அதுதான். அதுபோல் இந்த ஜீவாத்மா உள்ள சூக்ஷ்மமாக இருக்குது. சூக்ஷ்மமாக இருக்கக்கூடிய ஜீவாத்மா வெளியில் வரணும். வெளியில் வரணும்னா இட் ஹேஸ் டு கம் அவுட் த்ரூ ஒன் ஆஃப் த கேட்வேஸ். காது துவாரங்கள், மூக்கு துவாரங்கள், கண்ணு, மலஜலம் கழிக்கிற துவாரம், இது வழியாக தான் ஜீவாத்மா வரணும். வரணும்னா இட் ஹஸ் டு ஃபர்ஸ்ட் கம் அவுட். வரணும். கீழே இருக்கிற ஒரு வஸ்துவை மேலே வர வைக்கணும்னா கடையணும். அதனால தானே சமுத்திரத்தை கடைஞ்சி கீழே இருக்கக்கூடிய காமதேனு உச்சை ஸ்ரவஸெல்லாம் எடுத்தா கடையணும். அதனால தான் போறவாளுடைய வாய்கிட்ட போனால் கடையிற சத்தம் கேட்கும்னு பெரியவா சொல்லுவா. கட 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 கடன்னு கடையிற சத்தம் கேட்கும். அப்போ இந்த ஜீவாத்மா வெளியில் வர ஆரம்பிக்கும் போது வலிக்க ஆரம்பிக்கும். பெயின்ஃபுல் ப்ராசஸ்ஸாக அது. சாஸ்திரம் சொல்கிறது, சுவாமி என்னமோ அனுபவம் பட்ட மாதிரி சொல்கிறேன். அனுபவம் இருக்குது, போன ஜென்மங்களில் பட்டிருக்கோமோனோ அனுபவம் இருக்குது, ஒன்றும் ஞாபகம் இருக்க மாட்டேங்கிறது, அவ்வளவுதான். ஞாபகம் இருந்து தான் அந்த வருத்தத்திலே இருப்போமே, ஐயோ போன ஜென்மம் மாதிரியா இந்த ஜென்மம்னு. பகவானுடைய சிருஷ்டிலே அழகு என்னன்னா, மரணம் நிச்சயம்னு எல்லாருக்கும் உண்டு, எல்லாருக்கும் தெரியும். அது எப்போங்கிறது தெரியாதது தான் அழகே. ஆதலால் அந்த பெயின்ஃபுல் ப்ராசஸ் இருக்குது பாருங்க, அந்த பெயின்ஃபுல் ப்ராசஸ். சில பேர் சொல்லுவா, இப்போல்லாம் கதை வேண்டாம் சுவாமி, அப்புறம் பார்த்துக்கலாம்பா. அப்புறம்னா இப்போ இந்த சமயம் டெத் பெட்டில் இருக்கும்போது பார்க்க முடியுமா? ஆழ்வார் சொல்லி வச்சுட்டார் சாமர்த்தியமா, அப்போதைக்கு முடியாது என்னால், இப்போதே சொல்லி வைத்தேன். அதனால் அந்த ஜீவாத்மா வரும்போது அப்படி வாய் வழியாக வரலாம், கண்ணு வழியாக, காது வழியாக வரலாம், மலஜலம் கழிக்கிற துவாரங்கள் வழியாக வரலாம். அப்படி வரும்போது ஒரு கூக்குரலிட்டு வருமாம். அதை விட ஒரு பெயின்ஃபுல்லாக இருக்காதான். சுவாமி ரொம்ப பயமாக இருக்குது நீங்கள் சொல்ல. கவலைப்படாதீங்க, சத்தியத்தை ஏற்றுக்கிறது தான் ஒரு மெச்சூரிட்டியை ஒழிய சத்தியத்தையே பேச வேண்டாம் சுவாமி, நல்லதையே பேசுங்கோ. நல்லதுங்கிறது மரணம் தான். ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, சாஸ்திரப்படி பெருமாளை என்னைக்கு அடையணுங்கிற அந்த நாளை நம்ம ஒரு கல்யாணத்துக்கு நாள் கோடித்த பெண் போல் காத்து கொண்டு இருக்க வேண்டும். அப்படிலாம் சொல்லாதீங்க, வேண்டாம், நல்லதையே பேசுங்க. இது மோட்சத்துக்கு போகிற வழியே இல்லை, இப்படிலாம் உட்காந்து பேசிகிட்டு இருந்தா. அதனால் கல்யாணத்துக்கு நாள் கோடித்த பெண் போல் இருக்க வேண்டும். 10 நாள் தான், 9 நாள் தான். பாருங்க, நம்ம போகிற நாளில் இன்றைக்கி ஒரு நாள் குறைஞ்சுடுத்து, நேற்றை விட இன்றைக்கி ஒரு நாள் குறைஞ்சுடுத்து பகவானை அடையிற நாளில். அப்படி நம்ம நாளை கழிச்சுன்னு வரணுமே ஒழிய வளர்த்து கொண்டே வந்தால் இது சரணாகதி தத்துவமே அன்று. இப்போது அந்த சரீரத்தை விட்டு ஆத்மா போகுமா? ஆத்மா கேன் நெவர் ட்ராவல் ஆன் இட்ஸ் ஓன். இட் நீட்ஸ் அ கேரியர்.
இப்போ குழம்பு சாதம் கொடுக்குறேள், குழம்பு சாதத்தை லொட்டையாக தூக்கி போட்டு யாராவது கேட்ச் பிடிக்கிறாளா? அதுக்கு ஒரு கேரியர், ஒரு டப்பா தேவையோனோ. அந்த மாதிரி இந்த ஜீவாத்மா தனியே நகராது, அதற்கு ஒரு ஷரீரம் தேவை. ஷரீரம் தான் கேரியர். இந்த இடத்துல இருக்கும்போது பஞ்சபூதங்களால் ஆக்கப்பட்ட ஷரீரம், மல மாம்சத்தால் ஆக்கப்பட்ட ஷரீரமான இந்த ஷரீரத்தில் இருக்கா. இதே ஷரீரத்தை விட்டு வெளில போன உடனே அந்த ஆத்மா சூக்ஷ்மமான ஒரு ஷரீரத்தை எடுத்துக்கும். அது கிட்டத்தட்ட ஒரு ஷரீரம், ஆனால் அந்த ஷரீரத்துக்கும் கேட்கும் முகரும் இந்திரியங்களின் பீடிப்பு விரஜா நதி வரைக்கும் நம்மளை தொடர்ந்து வரும். விரஜா நதி வரைக்கும் இந்த சரீரத்தில் எப்படி இந்திரியங்கள் கேட்கறதோ பார்க்கறதோ இதெல்லாமோ, சரீரத்தை விட்டு வெளில போன உன்ன கூட அந்த ஆத்மா ஒரு சரீரத்தை எடுத்துக்கும். அந்த சரீரத்துக்கும் அந்த சரீரத்துக்கு ஏற்ற மாதிரி கேட்க முடியும், அந்த சரீரத்துக்கு ஏற்ற மாதிரி பார்க்க முடியும், சரீரத்துக்கு ஏற்ற மாதிரி முகர முடியும். இப்போ அந்த ஜீவாத்மாவோடு கூடிய அந்த சரீரம் போயிட்டு இருக்கா, இப்படி போயிட்டே இருக்கணுமா? இப்போ நம்ம ஒரு மிஸ்ஸை இப்போ ஸ்ரீஹரிகோட்டாலேருந்து ஒன்று விட்டோம் பாருங்க, அந்த மாதிரி போயிட்டே இருக்கும். இப்போ ஒரு குறிப்பிட்ட தூரம் போனோடனே வெளிச்சமே இருக்காது, தெர் வில் பி நோ லைட். அப்போ என்ன பண்ணுறது? அப்போ தான் சரணாகதி இந்த சரீரத்தில் இருந்தபோது பண்ணதினால் அர்ச்சிஸ்ன்னு ஒரு வெளிச்சம் வருமா. அப்போ அந்த ஆத்மா சரீரத்தோடு கூடியிருக்கே அதுக்கு வழி காண்பிக்குமா. அதனால் இந்த மார்க்கத்துக்கே அர்ச்சிராதி மார்க்கம்னு பேர். இப்போ காண்பிக்கும், ஒரு லோகமாக தாண்டும், சந்திரலோகத்தை தாண்டும், ஸ்வர்க்கத்தை தாண்டும், மின்னல் லோகத்தை தாண்டும், அக்னியை தாண்டும், இப்படி தாண்டிண்டே போகும். அப்போது விரஜான்னு ஒரு நதி வரும், அந்த விரஜான்னு ஒரு நதியை தாண்டணும். தாண்டின உடனே மின்னல் அமானவன் ஒருத்தன் இருப்பான், அவன் கரஸ்பர்ஷம் படுவான், இப்படி தொடுவான் நம்மளை, அந்த சரீரத்தை தொட்ட உடனே படப்படான்னு நம்ம உடம்பே மாறிப்படும். எப்படி மாறும்னு கேட்டால் பெருமாள் மாதிரி நம்ம ஆயிடுவோம். நல்லா இருக்குல்ல கேட்குறதுக்கு? அவரை மாதிரியே நீல கலரில் ஒரு பாடி, பியூட்டிஃபுல்லாக சஃபயர் மாதிரி மின்னும், பின்னாடி 2 கை, அதில் ஒரு சங்கு சக்கரம், நம்மளே திரும்பி பார்த்தா சங்கு சக்கரங்கள்லாம் இருக்கும், பெருமாள் மாதிரியே நம்ம இருப்போம், கையில் கதை, அவரை மாதிரி கிரீடம் எல்லாம். மகாலட்சுமியை தவிர பாக்கி எல்லாம் நமக்கு ஒரு காப்பி வந்துவிடும். மகாலட்சுமி பெருமாளுக்கு மட்டும்தான், பரமாத்மாவுக்கு மட்டும்தான், பாக்கி எல்லாம் வந்துடும். இப்பேற்பட்ட சரீரத்தோடு கூடி வைகுண்டத்துக்கு போகிறோமா, இந்த வழிக்கு அர்ச்சிராதி மார்க்கம்னு பேரா. பெருமாளை இந்த அர்ச்சிராதி மார்க்கத்தில் போகிறதுக்கு காரணம் என்ன? பெருமாளை சென்று அடையணுங்கிறதுக்காக. ஆனால் பெருமாளை சென்று அடைஞ்ச உடனே ஏற்படக்கூடிய சந்தோஷத்தை விட இந்த அர்ச்சிராதி மார்க்கத்தில் போகிறோம் பாருங்கோ, அந்த சந்தோஷம் ஜாஸ்தின்னு பெரியவாச்சான் பிள்ளை சொல்கிறார். அதனால் போவான் போகின்றாரை. 3வது சொல்கிறா, சுவாமி இதுக்கு இவ்வளோ அர்த்தமா? போவான் போகின்றாரைக்கு இவ்வளோ அர்த்தமா? இன்னும் சுவாமி நீட்டி நீட்டி சொல்கிறாள். இந்த மதுரையில் பிறந்தவன் கண்ணன், ஆனால் பாவம் அவ ஊர் சிட்டிசனை ஆயர்பாடிக்கு தாரவாத்துட்டா. அதனால் அவளுக்கெல்லாம் ஒரே குறை, ஐயோ கிருஷ்ணனை நம்மளால் அனுபவிக்கவே முடியலையே. அக்ரூரன் ஒருத்தர் இருந்தார், பரம கிருஷ்ண பக்தர். ஆனால் அவர் ஹீ இஸ் நாட் கெட்டிங் விசா டு கோ டு மீட் கிருஷ்ணா. கம்சன் கொடுக்க மாட்டேங்கிறான், அப்ரூவலே கொடுக்க மாட்டேங்கிறான். அப்ரூவல் விசா பேப்பர்ஸ் வரலன்னா எப்படி ப்ராசஸ் பண்ணுறது? பாவம் காத்துட்டே இருக்கார். அந்த சமயமாக பார்த்து கம்சன் சொல்கிறான், அக்ரூரா கிருஷ்ணரை கூட்டுன்னு வா. அவன் எதுக்கு சொல்கிறான்? கிருஷ்ணரை கொல்லணுங்கிறதுக்காக. அக்ரூருக்கு அவன் எண்ணம் தெரியும், ஆனால் ஹீ தாட் திஸ் டு பி அ பிளெஸ்ஸிங் இன் டிஸ்கைஸ். அப்பாடி, இதனாலயாவது நான் கிருஷ்ணரை போய் மீட் பண்ண போகிறேன். கிருஷ்ணரை பார்க்கறது கிளம்புறான். ரத்தத்தில் கிளம்பும்போது அவனுடைய எண்ணங்களை பாகவதத்தில் சொல்கிறான். கிருஷ்ணர் எப்படி இருப்பார்? ஐயோ கருப்பாக இருப்பாராமே, இப்படி சுருளாக இருக்குமா முடி, மேலே மயில் பீலியா, அதில் ஏதோ முத்து சாத்திருப்பாளாமே, ஐயோ அவன் சிரிச்சா ரொம்ப அழகாக இருக்குமாமே, ஐயோ வெண்ணெய் கேட்பானே, வெண்ணெய் வாங்கின்னு போயிடலாமா ஒரு வேளை. அப்போ நம்ம பார்த்த உடனே நம்ம அவனை கட்டிக்கிறதா, அவனை விழுந்து சேவிக்கிறதா, முத்தம் கொடுக்கறதா, கிள்றதா, ஒன்றுமே தெரியலையே. நம்மளை பார்த்த உடனே அவன் நம்மளை ஆதரிப்பானா, விருப்பானா, வெறுப்பானா, ஒன்றுமே தெரியலையே. ஐயோ அவன் எப்படி இருப்பான், போன உடனே குழல் ஊதி காமிப்பானா அப்படின்னு அக்ரூரர் போகிற வழியில் கிருஷ்ணருடைய எண்ணம் எப்படி இருக்கும்னு யோசிச்சுன்னு போகிறார். அதனால் அக்ரூர யாத்திரைக்கும் போவான் போகின்றாரைன்னு பேரான். அதனால தான் திருக்கோளூர் பெண் பிள்ளை ராமானுஜரை பார்த்து சொல்கிறா, அழைத்து வருகின்றேன் என்றேனோ அக்ரூரரை போலே அப்படின்னா. அப்பேற்பட்ட போவான் போகின்றாரை, அப்பேற்பட்ட உத்தம பாகவதோத்தம ஸ்திரீகளை போகாதீங்கோ. ஏன்னா அவளுக்கு இன்ட்ரெஸ்ட் என்ன? போகிறதுல தான் அவளுக்கு இன்ட்ரெஸ்ட்டு. போகிறதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கிற லேடிஸை பார்த்து போகாதீங்கோ, இந்த பெண்ணை எழுப்பிண்டு போகலாம் உன் வீட்டு வாசலில் வந்தால்
இன்னும் நீ எழுந்துக்க மாட்டேங்கிறியே, போவான் போகின்றாரை போகாமல் காத்து உன்னை கூவுவான் வந்து நின்றோ. உன்னை கூப்பறதுக்காக வந்திருக்கோம். கோதுகலம் உடைய, கோதுகலம்னு சொன்னா கிருஷ்ண பக்தி என்னும் ஆச்சரியமான தெளிவான ஞானத்தோடு கூடிய பெண்ணே, கோதுகலமுடைய பவாய் பெண்ணே எழுந்திராய் எழுந்திராய் பாடி பறை கொண்டு. முதல் பாசுரம் நாராயணனே நமக்கே பறை தருவான். இங்கு பாடினாலே போரும். அங்க சாக்ஷாத் பகவான் பறை கொடுக்க வேண்டும். ஆனா இங்கோ பாடினால் அவனுடைய நாமமே நமக்கு பறை கொடுக்கும். பாடி பறை கொண்டு. பாடின்னு சொன்னா நவவித பக்தியில எது? கீர்த்தனம் இல்லையா? ஸ்ரவணம் கேட்பது, கீர்த்தனம் வாயினால் பாடி, மனத்தினால் சிந்திக்க விஷ்ணோஹோ ஸ்மரணம். அதுபோல் பாடி பறை கொண்டு நன்ன கீர்த்தனம் பண்ணிண்டே போகணும். பாடி பறை கொண்டு. அடுத்தது மாவாய் பிளந்தானை. மாவாய் பிளந்தானைனா குதிரைன்னு ஒன்று, ஒரு குதிரை இருந்தது. அந்த குதிரை என்பவன் ஒரு அசுரன். கண்ணனை கொல்லணுங்கிறதுக்காக ஹான்னு வாயை திறந்துன்னு வரான். கிருஷ்ணர் கொன்னுடுறார். மாவாய் பிளந்தானை. அந்த குதிரையை பார்த்துட்டு இந்திரனும் நாரதரும் வியந்து போனதா விஷ்ணு புராணம் சொல்றது. எப்படி வருதியா இந்த குதிரை வேகத்துல, கிருஷ்ணர் எப்படி சமாளிக்க போறாருன்னு. கொன்னுப்டானா. மாவாய் அப்படிங்கிறதுக்குள்ள கிருஷ்ணன் பிளந்தானை. அது ஓடி வரத்துக்குள்ள கிருஷ்ணர் கொன்னுப்டார். மாவாய் பிளந்தானை மல்லரை மாட்டிய. மல்லர்கள்னு சொன்னா கம்சன் என்ன பண்ணியிருக்கான், அக்ரூரரை கூட்டுண்டு வான்னு சொல்லிட்டு குவலையா பீட்டம்னு ஒரு ஆணையை நிறுத்தி வச்சிருக்கான். மல்லர்கள் முஷ்டிக சாணூரர்கள்னு பேர். ரெசிலர்ஸ் இப்பெல்லாம் பார்க்குறோமே, இந்த WWFல இப்படி எண்ணெய் எல்லாம் தொட வேண்டி ஸ்ட்ராங்காக இருக்கா, அந்த மாதிரி வச்சுக்கோங்க. முஷ்டிக சாணூரர்கள் அவளெல்லாம் காத்து நிற்க வச்சிருக்கான் கம்சன். கண்ணனை கொன்னுடுன்னு அவர்களையும் மாட்டிய. திருவல்லிக்கேணி பாசுரம் ஆழ்வார் சொல்றார், விற்பன விழவும் கஞ்சனும் மல்லும் வேகமும் பாகமும் சுரி செய்த. விற்பன விழவு யானை, கஞ்சன் கம்சன், மல்லு மல்லர்கள். மல்லுன்னு மல்லர்கள், அதை தான் ஆண்டாள் மல்லரை மாட்டிய. அதனால்தான் முஷ்டிக சாணூரர்களை பகவான் கொன்றான். அதனால்தான் முஷ்டிக சூர சாணூர மர்த மர்த விசாரத குவலய பீட நர்தன களிங்க நர்தன கோகுல ரக்ஷண சகல சுரக்ஷண தேவ சிஷ்ட ஜன பால சங்கல்ப கல்ப கல்ப சதகோட்டி அசம பராபவ தீர முனி ஜன விகார மதன சுகுமார தைத்ய சம்ஹார தேவ மதுர மதுர ரதி சாரச சாகச व्रज युवती जनमानस पूजित ஸ்வாகதம் கிருஷ்ணா. முஷ்டிகாசூர சாணூரமல்ல, மல்லர்களை கொன்று முடித்தான். மல்லரை மாட்டிய. யார் அவன்? கண்ணன்னு நினைக்காத பெண்ணே, எழுந்துக்கோ எழுந்துக்கோ என்னோட வா, லெட் அஸ் ஆல் சிங் டுகெதர்னு சொல்லுவதற்கு காரணம் சாதாரண பிள்ளை அவன் இல்லை. அவன் தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தால். தேவாதி தேவன்னு சொன்னா தேவர்களுக்கு அதிபதியாய் இருக்கக்கூடிய தேவராஜ பெருமாள். தேவராஜ பெருமாள்னா யாருன்னு அந்த உள்ள இருக்கிற பெண் கேட்கிறா. யாரும் இல்லடி, காஞ்சிபுரத்துல இருக்காரே அந்த பெருமாள். ஏண்டி அப்படி சொல்ற? நம்மளாம் காஷி ஊர்காராடி, வி ஆர் ஆல் நார்த் இண்டியன்ஸ். காஷி தானே நமக்கு பெருமடின்னு. இல்லடி, பின்னாடி வந்த தேசிகன்னு ஒரு ஆச்சாரியன் சொல்றார், காஷி முதலான நல்நகரி எல்லாம் கார்மேனி அருளாளர் கச்சிக்கோவா. காசியை நீங்கள் வசத்தியாக பேசுகிறேள். காசியில் ஒரு இடத்துல தேர்தல் போட்டியிட்டாதான் நீங்கள் பெரிய மந்திரி ஆக முடியும்னு சொல்கிறேள். எங்கள் காஞ்சிபுரத்தில் நின்னாலும் ஆக முடியும் சுவாமி. காசி முதலான நல்நகரி எல்லாம் கார்மேனி அருளாளர் கச்சிக்கோவா. காசியில் இருந்து நீங்கள் பார்க்குறேள். ஒரு வாட்டி கருட சேவையில் எங்கள் பெருமாள் கருடாரூடிதனா நீங்கள் காஞ்சிபுரத்தில் வரக்கூடிய அழகை பார்த்துட்டேன்னா காசி வேண்டாம், பனாரஸ் பட்டு வேண்டாம், காஞ்சி பட்டே போகிறோன்னு சொல்லுவேள். காசி முதலான நல்நகரி எல்லாம் இருக்கக்கூடிய தேவதேவனாய் தேவாதிராஜனாய் இருக்கக்கூடிய பெருமாள். நம்மாழ்வார் சொன்னார், உயர்வர உயர்நலம் உடையவன் எவனவன், மயர்வர மதிநலம் அருளினன் எவனவன், அயர்வரும் அமரர்கள் அதிபதி. அமரர்கள்னா யாரு?
தேவர்கள் அப்படி தானே அர்த்தம். அப்படி இல்லை அர்த்தம். அமரர்கள்னா நித்தியசூரிகள்னு அர்த்தம். நித்தியசூரிகளுக்கு தலைவனாக இருக்கக்கூடிய பகவான். அமரர்கள் அதிபதினா தேவர்கள். தேவர்கள்னா நாம் சொல்லக்கூடிய இந்திரன் சந்திரன்லாம் இல்லை, அது போஸ்ட் மாறிண்டே இருக்கும். சிலதுக்கு எஃப்ஐஆர்லாம் வேறு ஃபைலாக இருக்குது. அகல்யாலாம் எஃப்ஐஆர் போட்டிருக்கா இந்திரன் மேலே, கோர்ட்டில் பெண்டிங்காக இருக்குது. அர்ணம் இன்றைக்கி தான் ராத்திரி டிஸ்கஸ் பண்ண போகிறார். அதனால் அதெல்லாம் இருந்துட்டு போட்டோம். ஆனால் நித்தியசூரிகள் தான் உயர்ந்தவர்கள். அமரர்கள் அதிபதி. தேவாதி தேவனான தேவாதிராஜனை சேவித்தால் ஏன் சேவிக்கணும்னு உள்ளே இருக்கிற பெண் கேட்குறா. ஏன் தெரியுமா? தேசிகன் சொல்லியிருக்கார், அந்த பெருமாளை சேவிச்சுட்டா வைகுண்டம் கூட போக வேண்டாமா. வைகுண்ட வாசேபி நமேபி லாஷகான்னுட்டார். தேவாதி தேவனை சென்று சென்று நாம் சேவித்தால், அது என்ன சுவாமி நாம் சேவிக்கணும்னு சொன்னால், ஒன்றே ஒன்றும் சனாதன தர்மத்திலே எப்படின்னா, பெருமாளுடைய கட்டாட்சத்தால் தான் எதுவுமே நடக்கும். அதற்காக நம் முயற்சி இல்லாமல் இருக்கக்கூடாது. சரணாகதியிலிருந்து எந்த விஷயத்தை எடுத்துட்டாலும் அவர் எஃபர்ட்ஸ் ஷுட் பி தேர். இல்லை சுவாமி, அவருடைய உலகம், அவர் எதிர்க்க நம்மளே போய் பண்ணால் அது அவருக்கு இடையூறாக இருக்காதா, இழிவாக இருக்காதா? ஒன்றும் இழிவாக இருக்காது. ஒரு குழந்தை என்பது ஒரு படி எடுத்து வைக்கணும். இப்போது ஒத்தி பார்த்தா மரத்தை சுற்றிப்ட்டு அடிவயத்தை தொட்டதா ஒரு சரித்திரம் உண்டு. அரச மரத்தை சுற்றிப்ட்டு. அரச மரத்தை சுற்றினா குழந்தை பிறக்காது. குழந்தை பிறக்க வேண்டிய விதத்தில் தான் பிறக்கும். ஆனால் அரச மரத்தை சுற்றியபடியால் அரச மரத்தின் கட்டாட்சம் அந்த பெண் மீது இருக்கும். அதுபோல் பகவானை நம்ம சேவிச்சா குழந்தை கேட்கும், அம்மா நீ கோவிலுக்கு போயிட்டு வாங்கிற. போயிட்டு வந்தால் மார்க் வந்துடுமா? போயிட்டு வந்தால் வராது, படித்தாதான் வரும். ஆனால் போயிட்டு வரதுக்கு காரணம் என்னென்னா, இப்போ எக்ஸாம் எழுதுகிறோன்னு வச்சுக்கோங்க, ஒரு எங்களுக்கெல்லாம் கொஸ்டின்ஸ் வந்துடும், டிஸ்கிரைப் லாந்தனைட்ஸ் அண்ட் ஆக்டனைட்ஸ்னு. ஐயோ நீ காத்தால படித்தோமே, நீக்கு என்னது லாந்தனைட்ஸ் அப்படின்லாம் தோணும் பாருங்க. அப்போ ஒரு டென்ஷன் வரும். டென்ஷன் கொடுத்தானே ஞாபகம் இருக்கிற கொஞ்சமும் மறந்து போயிடும். அதுக்கு தான் பகவானை சேவிக்க சேவிக்க நமக்கு ஒரு புத்துணர்ச்சி வருது பாருங்க. அந்த புத்துணர்ச்சி நமக்கு ஒரு சார்ஜ் மாதிரி. அதனால் அந்த சார்ஜ் நம்மளை மார்க் வாங்க வைக்காது, படிக்கிறது தான் மார்க் வாங்க வைக்கும். ஆனால் அந்த சார்ஜ் நம்மளை மறக்க விடாமல் செய்யும். ஹயக்ரீவனை சேவிக்கிறதுக்கு காரணமே அதுதான். தேசிகன் சொல்கிறார், நமக்கு பொதுவாக சொல்லுவா பாருங்க சுவாமி, தள்ளெழுத்தை மாற்ற முடியாதுன்னு. தள்ளெழுத்தை மாற்ற தான் முடியாது. அது எப்படின்னு கேட்டால் தேசிகன் சொல்கிறார், கபாலம் ஸ்கல் இருக்கு இல்லையா, ஸ்கல்லுக்கு மேலே தானே இது தின் லேயர் ஆஃப் ஸ்கின் இருக்குது. இங்கே நீங்கள் தொட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே போன் தெரியும் நன்னா. அந்த ஸ்கல் கிரேனியம்னு சொல்லுவாளா, கிரேனியல் ஸ்கல், அந்த கிரேன் தெரியும் இங்கே அந்த ஸ்கல். இப்போ அதுக்கு மேலே ஒரு ஸ்கின் இருக்குது. பெருமாள் பிரம்மா என்ன பண்ணிட்டாராம், பெருமாளுடைய அனுகிரகத்தால் பிரம்மா படைக்கும் போதே ஸ்கல்லில் தள்ளை எழுத்துன்னு எழுதி வச்சுவிட்டார். அது எப்படி எழுதியிருக்காருன்னா, அந்த காலத்தில் பாத்திரங்கள் கொடுக்கறது வழக்கம். ஏன்னா தளிகை பண்ணுங்கிற ஒரு நம்பிக்கையில் அந்த காலத்தை கொடுத்துட்டு இருந்தா. இப்போல்லாம் அதை க்ளீனாக பேங்க்கில் போட்டுவிட்றா. அது நீ உனக்கு என்ன வேணுமோ வாங்கிக்கோ அப்படிங்கிற மாதிரி. அது அந்த காலத்துக்கு சமயானிக்கு தானே நடக்க முடியும் சுவாமி. அதனால் ஸ்கல்லில் பகவான் டிங்கரிங்னு, அந்த காலத்தில் இந்த பாத்திரங்கள்லாம் டிங்கரிங் பண்ணுவா. PS, VVS, MSVP, ஏன்னா இன்னொரு ஓர்படி அந்த பாத்திரத்தை எடுத்துடக்கூடாதுங்கிறதுக்காக இந்த டிங்கரிங் பண்ணுறதுங்கிறது வழக்கம். அதில் சில பேர் கேட்பா, அது நொக்காக இருக்கும், 10 இடத்துல விட்டால் நம்மளே அது கடைக்காரங்கிட்ட போட்டுருவோம். ஐயோ அந்த டம்ளர் காணும்பா, எங்கள் அப்பா ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த டம்ளர் வாங்கினாரும்பா. அதெல்லாம் உண்டு. அவளுக்கு சென்டிமெண்ட்டுன்னு ஒன்று இருக்கும் இல்லையா, அதில் ஒரு அட்டாச்மெண்ட் இருந்தால் தானே நம்ம வைகுண்டத்துக்கு போக முடியும். அதனால் அந்த ஸ்கல்லில் பகவான் எழுதி வச்சுடுறார். அதுக்கு டிங்கரிங்னு பாத்திரத்தில் இருக்க மாதிரி எழுதி வச்சுடுறார். இதுக்கு உபன்யாசத்துக்கு போகிறதுக்கான சாமர்த்தியம் உண்டு. அதனால தான் வந்திருக்கேள். நினைக்காதீங்கோ நம்மளா வந்திருக்கோம், முயற்சி எடுத்திருக்கோம், பகவான் ஒரு சுக்ருத்து கொடுத்துருக்காரு நம்ம அட்டென்ட் பண்ணணும்னு. இல்லாட்டா வந்திருக்கவே முடியாது நம்மளால். முயற்சி நம்ம எடுத்தோம், இல்லைன்னு நான் சொல்லலை. நீங்கள்லாம் கிளம்பி காத்தால குளிச்சுட்டு ஆராதனை பண்ணிட்டு வரேள், நான் அதை குறைவாக சொல்லலை. ஆனால் பகவத் அனுகிரகம் இல்லைன்னா, இஃப் இட் வேர் நாட் டு பி கோயின்சைடிங் வித் திஸ் டேட், யூ வுட் ஹவ் நாட் கம். ஆஸ் சிம்பிள் அஸ் தட். பெருமாள் எழுதியிருக்கார், டிங்கரிங் பண்ணியிருக்கார். இது இத்தனாவது நாள் போகும், நிச்சயமாக 30 நாளும் போகும்னு எல்லார் தலையிலையும் எழுதி வச்சிருக்கார். பாருங்கள், இன்றைக்காவது வரலன்னா நான் வரலன்னா சொல்லப்படாது, எழுதி வச்சுவிட்டார் பிரம்மா 30 நாளும் வரணும்னு. அதனால் டிங்கரிங் பண்ணிவிட்டார். அதனால் அதுக்கு மேலே மறைச்சி வச்சுவிட்டார் ஸ்கின்னை போட்டு. அதனால தான் விலுப்த மூர்தன்ய லிபிக்கிரமாணாம்னு தேசிகன் எடுக்கிறார். லிப்பினா எழுத்து, மூர்தன்ய இந்த இடத்துல எழுதி வச்சுட்டார் பகவான், விலுப்த மூர்தன்ய. அதனால தான் சொல்லுவா சுவாமி, தள்ள எழுத்தை மாற்ற முடியாதும்பா. ஏன்னா இதை பிரித்து எங்கே மாற்றுறது, இதை கிழிச்சி மாற்ற முடியுமா? மாற்ற முடியாது. தள்ள எழுத்தை மாற்ற முடியாது. ஆனால் தேசிகன் சொல்கிறாரு, இதில் ஒரு சின்ன சூக்ஷ்மம் இருக்குப்பா. தூய்மையான எண்ணத்தோடு
தல்லை எழுத்து எழுதினவனுடைய தல்லை எழுத்தை எழுதினவன் நீ சேவிச்சியான்னு போயிடும்னு விட்டார். நமக்கு தலையில் எழுத்தை எழுதினவன் பிரம்மா, பிரம்மாவுக்கு தலையில் எழுத்தை எழுதினவன் நாராயணன். அவனை சேவிச்சுட்டியான கொஞ்சம் திருந்தறதுக்கான வாய்ப்புண்டு. யார் அவன்னு கேட்டால் ஹயக்ரீவனா. அதனால்தான் விலுப்த மூர்தன்ய லிபிக்கிரமாணாம் சுரேந்திர சூடா பதலாலி தானாம் துவதஹங்கிரி ராஜீவ ரஜக்கணானாம் ரஜஸ்ன தூள் பூயான் பிரசாதோ மயி நாத பூயாத்துன்னு தேசிகன் எடுக்கிறார். அதனால் தல்லெழுத்தை மாற்ற முடியும் எப்போனா பகவான் நினைச்சால். அது பகவான் நினைக்கணும்னா நம்ம என்ன பண்ணணும், அவர் பண்ணுன்னு சொன்னதை நம்ம பண்ணணும். அதனால தான் தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தால் நாம் சேவிக்க வேண்டும். ஆஹான்னு நீ அப்புறம் சொல்ல ஆரம்பிச்சிருவோம், எப்பா சேவிச்சதுக்கு என்னமா பலன் கிடைக்கிறதியான்னு சொல்ல ஆரம்பிச்சிருவேன். ஆவாவென்று ஆராய்ந்து அருள், ஆராய்ந்து அருள்னு எதுக்கு சொல்கிறாருன்னா, ஆண்டாள் பெருமாள் யார் யாருக்கு என்ன கொடுத்தா அவளுக்கு நல்லதோ அதை தான் கொடுப்பார். அதை நம்ம இன்னும் தெளிவாக தெரிஞ்சுக்கணும். நிறைய பேர் ஆர்கியூமெண்ட் சேக்காக அடியன்கிட்ட வருவா, சுவாமி அவர்கிட்ட 8000 கோடி இருக்குங்கிறா, என்ன பண்ண போறார் வச்சு, ஏழைகள் 4 பேருக்கு கொடுக்கக்கூடாதா? நம்மளால முடிஞ்ச நல்லதை 4 பேருக்கு பண்ணணும்னு நினைக்கிறதுல தப்பில்லை. பகவத் சிருஷ்டியில் அவருக்கு ஏன் இவ்வளோ கொடுத்தார், இவருக்கு ஏன் இவ்வளோ கொடுக்கலன்னு கேட்கறதுக்கான தகுதி நம்மக்கிட்ட இல்லை. ஏன்னா பூர்வ ஜென்ம சுக்ருத்துன்னு ஒன்று இருக்குது. அதனால் நமக்கு அதெல்லாம் தெரியாது. அந்த கணக்கெல்லாம் டேலி ஸ்டேட்மெண்ட் எல்லாம் பார்க்குறது பெருமாள், அக்கௌண்டன்ட் அவர், நம்ம யாரோ. அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட் நம்மக்கிட்ட இல்லாமல் இருக்க செய்து வாட் ரைட்ஸ் டு வி ஹாவ் டு டிசைட் தட். சில பேர் சொல்வா, அந்த அளவுக்கு என்கிட்ட இருந்திருந்தா நான் எவ்வளோ பேருக்கு எவ்வளவு நல்லது பண்ணியிருப்பேன் தெரியுமா அப்படின்னு சொன்னாலே இவர் பண்ணியிருக்க மாட்டார்னு அர்த்தம். ஒன்று சொல்லுங்க, நம்மளே வி ஷுட் நாட் சர்டிஃபை அவர் செல்ஸ். ஃபஸ்ட்டு அதை கொஞ்சம் நிறுத்தணும். சுவாமி நான் எவ்வளோ பேருக்கு எவ்வளோ பண்ணியிருக்கேன் தெரியுமா, நல்லது பண்ணியிருக்காரான்னு சொல்லவே மாட்டார், எவ்வளவு பண்ணியிருக்கேன் பார். அதுதானே அங்கே ப்ராப்ளமே. எவ்வளவுங்கிறது நல்லதுன்னு சொல்ல மாட்டேங்கிறாரு, அது தீயது கூடலாம் இருக்கலாம். அதனால் நமக்கு நல்லதுங்கிறது இன்னொருத்தருக்கு தீயதாக இருக்கலாம். அதனால் பகவான் ஒருவனுக்கு தான் தெரியும் நமக்கு எது நல்லதுன்னு. அதனால் பரத்தை சமர்ப்பிக்கணும்னு சம்பிரதாயத்தில் சொன்னால் வி ஷுட் லீவ் இட் கம்ப்ளீட்லி டு ஹிம். இஃப் வி ட்ரை டு பி ஓவர் ஸ்மார்ட், இல்லை அவர் சொல்லியிருக்கார், இந்த 2.5 வருஷம் அந்த அஷ்டமத்து சனி நீங்கணும்னா இந்த ஒரு பரிகாரம் 10,000 ரூபா கொடுத்து பண்ணிவிட்டா அது போயிடுமா அவர் சொல்லியிருக்கார். அப்படின்னா பகவான் நமக்கு எழுதின தல்லை எழுத்தியும் நம்ம மாற்றணும்னு நினைக்கிறோங்கிறது தானே அர்த்தம். நவகிரகங்கள் படுத்துறதுன்னா நவகிரகங்கள் படுத்தலை, அந்த பூர்வ ஜென்ம பூர்வ புண்ணிய ஸ்தானங்கள் அவளை நம்மளை படுத்துகிற மாதிரி வைக்கிறது. அந்த ஞானம் நமக்கு எப்போ வரும்னா அதை எப்போ ஏற்றுக்கிறோமோ ஓப்பன் ஹார்ட்டை விட அப்போ தான் நமக்கு ஞானிகளை ஒழிய இதுலேருந்து விடுபடுறதுக்கு என்னெல்லாம் பண்ணலான்னு காத்துட்டு இருந்தோன்னா ஆண்டாள் நீ எனக்கு ஆராய்ந்த அருள்னு சொன்ன வார்த்தை நமக்கு தகாது. நாமே நமக்கு ஆராய்ஞ்சு எடுத்துக்கிறோம் இல்லையா? இல்லை, ஆராய்ந்து ஆவாவென்றாராய்ந்து அருள் ஏலோரெம்பாவ. இப்போ இந்த பெண்ணை எழுப்பியிருக்கா, அடுத்த வீட்டுக்கு இப்போ போயின்னு இருக்கா. ஏன்னா ஒரு வீட்டுக்கா போய் கதவை தட்டுறா. இப்போ எல்லா கதவும் வெளில பூட்டலை, அதாவது இட் இஸ் ஜஸ்ட் லாக்டு ஃப்ரம் த இன்சைட். அதனால வீட்டில் யாரோ இருக்கான்னு தெரியறது, வெளில கதவை தட்டி தட்டி எழுப்புறா. அடுத்த வீடு கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட் வீடு, 9வது பாசுரம். அது எப்படின்னா கதவை தட்டி எழுப்பணுமா, வெளில பூட்டு போட்டிருக்கா. அவள் என்ன பண்ணிவிட்டா, வீட்டு வேலைக்காரிக்கு அந்த உள்ளுக்குள்ள இருக்க பெண்ணுக்கு தெரியும் ஆண்டாள் ஒரு வீடாக காலங்காலத்தால் 4:30 மணிக்கு எழுப்பி தூக்கத்தை கெடுக்கிறான்னு. வேலைக்காரிக்கு 20 ரூபா கொடுத்துட்டா, நீ பின்னாடியிலேருந்து கதவை திறந்துன்னு வந்து முன்னாடி பூட்டிட்டு போயிடுன்னு விட்டா. பூட்டின்னு போனதுனால தான் இப்போ அடுத்த பாசுரத்தில் ஆண்டாள் ஜன்னலை திறந்து பார்க்குறா. வீடு கதவு வெளில பூட்டிருக்கு, யாரும் உள்ளே இல்லைன்னு நினைக்கிறா. அப்போ இன்னொரு பெண்ணு சொல்கிறா, ஏய் அகர்பத்தி வாசனை அடிக்குதுரி, உள்ளே யாரோ இருக்கணும். விளக்கு ஏற்றின வாசனை அடிக்கிறதுரி, என்னமோ விளக்கெல்லாம் உள்ளே இருக்கணும் பாரேன். அப்போ இந்த உள்ளே இருக்கிற பெண்ணை அசட்டுத்தனமாக என்ன பண்ணி கொடுத்து ஜன்னலை மட்டும் தாப்பால் போடாமல் விட்டுடுத்து. ஆண்டாள் திறந்து பார்க்குறா. அப்போ தான் தெரியுது, தூமணி மாடத்து சுற்றும் விளக்கேறிய தூபம் கமழ
துயிலணை மேல் கண் வளரும் மாமான் மகளே மணிக்கதவம் தாழ்த்திரவாய் மாமீரவளை எழுப்பீரோ உன் மகள்தான். அவள் அம்மா வந்துடுறா, பெண்ணோட அம்மா. அப்படி பாவை ஜன்னல் திறந்து சேவிக்கிறேன். உன் மகள்தான் ஊமையோ அன்றி செவிடோ அனந்தலோ ஏம பெரும் தூயேர் மந்திரப்பட்டாளோ மாமாயல் மாதவன் வைகுந்தன் என்று நாமம் பலவும் நவின்றேலோரும் பாவாய் தூமணி மாடத்து. கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமः.